அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து இங்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக அரசு முயற்சி செய்து அந்த முயற்சியின் காரணமாக ஒவ்வொரு பிளாக்லையும் நாங்கள் இந்த மாதிரி மகளிருக்கு வந்து ஒரு நிபுணத்துவம் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஏற்பாடு செய்த டிஎஸ்ஓ செந்தில் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பிசி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து அவர்களுக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துள்ளீர்கள். நீங்கள் என்ன வெளி கிராமத்தில் இருந்து சிரமப்பட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து எதுக்குதான் எங்களை சிரமப்பட்டு இருக்காங்க, எதுக்குதான் உட்கார வைக்கிறாங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய லெவலில் காப்பாற்றுறதுக்கும் வாழ்வாதாரத்தை வந்து உங்களுடைய குடும்ப வளர்ச்சியும் உங்களுடைய சந்ததிகள் வளர்ச்சிக்காகவும் இந்த அவேர்னஸ் இதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கலப்போம். இல்லைன்னா நம்ம யார் சொன்னாலும் நம்பி ஏமாந்துட்டே இருப்போம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சந்தேகம் இருந்தால் உடனடியாக சந்தேகத்தையும் கேட்கணும். நீங்கள் கேட்கறது யோசிக்கணும் கூடாது. எப்பயுமே முதல் படியாக வந்து உங்களுக்கு என்ன தைரியமும் துணிச்சலும் இருக்கணும். எதாவது தப்புன்னா தப்புன்னு அந்த இடத்துல கேட்க தெரியும். நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. காட்சிக்கு போயிடலாமா? வேகமாக பேசணும். காது கேட்கல, வேகமாக பேசலாம் விடுங்க. நீங்களாம் தெளிவாக இருக்கீங்களே? ரைட், பேசலாமா? சரி. நுகர்வோர் அப்படின்னா என்ன? நுகர்வோர்னா ஒரு பொருளை காசு கொடுத்து பொருளையோ சேவையோ நம்ம சொந்த உபயோகத்திற்காக வாங்குறவங்க எல்லாருமே நுகர்வோர் தான். சரிங்களா? பிறந்த குழந்தை முதல் ஜனாதிபதி வரை நுகர்வோர் தான். அப்போ பிறந்த குழந்தை முதல் ஜனாதிபதி நுகர்வோர். அப்புறம் நம்ம யாரை எடுத்து நம்ம போராட போகிறோம்? நுகர்வோர் தானே எல்லாருமே அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? சந்தேகம் வருதா இல்லையா? அது என்னன்னா, நம்ம சொந்தமாக இப்போ ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பெரிய அதிக கலெக்டராக இருந்தாலும் சரி, மந்திரியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இந்த வியாபார ரீதியாக அந்த சேனல் உட்காந்துக்கும் போது வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் அவங்களாம் வந்து பிஸ்னஸ் லாப நோக்கில் போகிறது. சொந்த உபயோகத்திற்கு அவங்க வாங்கி தானே ஆகணும். இப்போ ஒரு பெரிய வியாபாரி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கடைக்கு போனால் அவன் வியாபாரி, ஆனால் வீட்டுக்கு தேவையானதை அவங்க சொந்த உபயோகத்துக்கு வாங்கணும் இல்லையா? அந்த மாதிரி வாங்குறத வந்து நுகர்வோர். இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ வியாபாரிகிட்ட இருந்து நம்ம விழிப்புணர்வோடு இருந்து நியாயமான பொருள் வாங்குறதுக்காக தான் நம்ம இந்த போராட்டம். அதனால வந்து நுகர்வோர்னா ஒரு பொருளையோ சேவையோ காசு கொடுத்து வாங்கினா நுகர்வோர். பிறந்த குழந்தை முதல் ஜனாதிபதி வரை நுகர்வோர். இது பார்த்தீங்கன்னா 1960 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இவங்களுக்கு வணிகர்களுக்கும் மட்டும்தான் வந்து சட்ட ரீதியான பாதுகாப்பு நிறைய இருந்துச்சு. நம்ம அவங்ககிட்ட பொருளை வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பாதுகாப்புங்கிறது இல்லை. நம்ம போய் தெரியாமல் வாங்கிட்டா கூட ஏமாந்துட்டா முடிச்சு திருப்பி போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கினது கட்டாயம் கிடையாது. நமக்கு அந்த கால சட்டங்கள் உரிமைகள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அமெரிக்காவில் ரால்ஃப் நாடர்னு ஒரு இன்ஜினியர் ஒரு ஃபோர்டு கார் வாங்கினார். வாங்கும் பொழுது அந்த காரில் வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. போய் சர்வீஸ் பண்ணாங்க, எல்லாம் என்ன பண்ணி பார்த்தாங்க, ஆனால் ஒன்றுத்துக்கும் வெளியில் அது நிற்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணாருன்னா அவர் கேஸ் போட்டார். கேஸ் போடும்போது என்னடா இந்த மாதிரி கேஸ் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, எனக்கு இருக்கணும் அப்படின்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா? ஒரு முயற்சி பண்ணி ஒரு புதுசாக போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களை என்கரேஜ் பண்ண மாட்டோம். பண்ண தட்டி விட்டு நீ பண்ணு நாங்கள் கூட இருக்கணும்னு சொல்ல மாட்டோம். உடனே என்ன பண்ணுவோம், அவன் பண்ணுறதை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். அவன் அப்படியே அதுலேயே மனசு போயிடும். அவன் அதெல்லாம் மீறி போய் கேஸை போட்டு கேஸில் வந்து தீர்ப்பு வந்துச்சு. எந்த மாதிரி தீர்ப்புனா, அந்த கார் வாங்கின கம்பெனிக்கு அந்த காருடைய விலை கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும், சர்வீஸ் அவன் மன உளைச்சலுக்கு பணம் கொடுக்கணும், அவன் பண்ண செலவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. இதை தான் வந்து உலக அளவில் நுகர்வோருக்காக வந்த முதல் தீர்ப்பு. அதனால தான் ரால்ஃப் நாடர் அவரை வந்து நுகர்வோர்களின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அமெரிக்காவில் நடந்தப்ப அப்போ வந்து ஜான் கென்னடின்னு சொல்லிட்டு அதிபர் இருந்தார். அப்போ பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க, நம்ம நுகர்வோருக்காக எந்த ஒரு சட்டமும் இல்லை, அவங்களுக்கு அந்த சட்ட பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நமக்கு ஒரு 6 உரிமைகள் கொடுத்தாங்க. எத்தனை? 6 உரிமைகள் சட்ட ரீதியா. முதல்ல வந்து பாதுகாப்பு உரிமை. பாதுகாப்பு உரிமைனா என்ன? நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அதில் நமக்கு பாதுகாப்பு இருக்கா ஆபத்து இருக்கான்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக இப்போ உதாரணமாக நீங்கள் அந்த ஏசி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஃபேனு, அயன் பாக்ஸு, கிரைண்டர்லாம் வாங்குறீங்க இல்லையா? இதெல்லாம் வாங்கும்போது அது பாதுகாப்பு இல்லாமல் அது நம்ம மாட்டி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, வந்து கரண்டில் சொக்கிய பொருளாக ஷாக் அடிக்கும், அடிபட்டு விழுறது, இதெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா? அப்போ பாதுகாப்பு இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். பாதுகாப்பு இருக்கான்னு நம்ம பார்த்து அதை வாங்கணும். அது பாதுகாப்பு எப்படி நம்ம பார்க்கறது?
ஒவ்வொரு பொருளையும் நம்ம போய் செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? கடையில் போனோம்னா பொருளை பார்க்குறோம், நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், பார்த்துட்டு நமக்கு பிடிச்சா வாங்கிடுறோம். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசில் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்னன்னா இந்த பொருள் தரமாக இருக்கா பாதுகாப்பாக இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ணி அதை வந்து ஐஎஸ்ஐ முத்திரைன்னு ஒரு முத்திரை கொடுப்பாங்க. ஐஎஸ்ஐலாம் இருக்கா, அந்த முத்திரை இருந்தால் பாதுகாப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பாதுகாப்பெல்லாம் நம்ம பார்த்து முடிவு பண்ணணும். சரி, பாதுகாப்பு பார்த்தாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த பொருளை வாங்கும்போது நம்ம விவரம்லாம் கேட்குறோமா? இது எத்தனை அளவு ஓடும், இப்படி ஓடும், கரண்ட் எவ்வளோ இழுக்கும், இது வாரண்டி இருக்கா, கேரண்டி இருக்கா, இப்படிலாம் நம்ம நிறையா கேட்குறோமா? தகவல் பெறும் உரிமை இது 2வது உரிமை. இந்த உரிமையை வந்து சட்ட ரீதியாக நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த பொருளை வந்து நமக்கு வேண்டிய சந்தேகங்கள், நம்ம விவரங்கள் எல்லாத்தையும் கேட்குற உரிமை நமக்கு இருக்கு. 2வது தகவல் பெறும் உரிமை. தகவல் வாங்கியாச்சு, பாதுகாப்பு பார்த்தாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? பொருளை வாங்க முடியல. பொருள் வாங்குறதுக்கு போனீங்கன்னா இப்போ ஒரு 10 கம்பெனி வச்சிருப்பான். 10 கம்பெனி ஐஎஸ்சி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கேட்போம், எல்லா ஊருமே சொல்லியிருப்பான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், நீ இந்த கம்பெனி வாங்கணும்னு கட்டாயப்படுத்துவான். நமக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு. நம்ம என்ன வாங்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த உரிமை சட்ட ரீதியாக கொடுத்துருக்காங்க. 3வது உரிமை தேர்ந்தெடுக்கும் உரிமை. ரைட்டுங்களா? தேர்ந்தெடுத்தாச்சு, வாங்கிட்டோம், வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கொண்டு வந்து அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், அங்கே நல்லா இருந்துச்சு. வீட்டில் கொண்டு வந்து போடும்போது அது ஏதோ ஒரு சவுண்ட் வருது, கோளாறு ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே பாவப்பட்டு நேராக வீட்டில் இருக்கிற 2 பேரும் கூப்பிட்டு அந்த கடையில் போய் சண்டை போடுறோமா? போகிறோமா இல்லையா? அது வந்து தப்பு. அதுக்காக தான் அந்த உரிமை வந்து முறையீட்டு உரிமைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டு அது சரியில்லைன்னா அந்த வாங்கின கம்பெனிக்கு வந்து இப்போ அவன் பொருளை வாங்கிட்டு வந்தோம், இதில் வந்து இந்த ஃபால்ட் இருக்குது, இது சரியில்லை, அதை வந்து சரி பண்ணலான்னு சொல்கிறோம். அவன் வந்து உடனே வந்து பார்த்துருவாங்க. எல்லாம் அந்த சர்வீஸ் யாரோ அந்த சர்வீஸ் இன்ஜினியரோ யாரோ அனுப்பி அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டானா பிரச்சனை இல்லை. பார்க்கல, நம்ம பல ட்ரிப் சொல்கிறோம், கேட்கலன்னா என்ன பண்ணுறது? முறையிட்டாச்சு, முறையாக சொல்லியாச்சு, ஆனால் வந்து பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. கேட்கலன்னா என்ன பண்ணுறது? அதோட விட்டுள்ளதா? குறை தீர்க்கும் உரிமைன்னு ஒரு உரிமை இருக்கு. நம்மளுடைய குறைகளை தீர்க்கறதுக்கான உரிமை சட்ட ரீதியா. அந்த குறை தீர்க்கும் உரிமையை பற்றி இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தனியாக பேசலாம். அது பெரிய சப்ஜெக்ட். குறை தீர்த்து உரிமையில போய் நம்ம போய் குறையை வந்து கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறோம், அங்கே வந்து நம்ம நிவாரணம் வாங்குறோம். அந்த நிவாரணத்தை பற்றி நம்ம பேசலாம். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணணும்? கல்வி அறிவு வேணும் இல்லையா? நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, இது வந்து 6வது உரிமை. இந்த உரிமைகளை வந்து கல்வி அறிவு நமக்கு விவரங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் எது தப்பு நடக்குது, எது சரியா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும். எதுவுமே தெரியாம கேள்வி கேட்க முடியுமா? காலைல எல்லாமே டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு டீம் அப்படியே கை கொஞ்சம் தட்டுங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா தட்டுங்க. கை தட்டுறது உடம்புக்கு நல்லா தெரியுமா? உங்க நிறைய மீட்டிங் தட்ட விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தட்டுறீங்க, ரைட்டுங்களா? கை தானே தட்டினா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்துடும். நம்ம யோசனையெல்லாம் அங்கே இருக்குன்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே வந்துருங்க. ஒரு மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் நான் இருப்பேன். 1:30 மணி வரைக்கும் நீங்கள் வெளிக்கதையெல்லாம் மறந்துட்டு இங்கே நம்ம என்ன சொல்லணும்னு கேளுங்க. கேட்டீங்களா? கல்வி பெறும் உரிமை பார்த்தாச்சு, 6 உரிமை. இது எல்லாமே வந்து சட்ட ரீதியாக நமக்கு வந்து உரிமைகள் வந்து நுகர்வோருக்காக கொடுத்த உரிமைகள். இது இல்லாமல் என்னன்னா அரசியல் அமைப்பு சட்டப்படி நமக்கு உரிமைகள் இருக்கு. அதுல வந்து அடிப்படை தேவைக்கான உரிமை. அடிப்படை தேவைக்கான உரிமை. அடிப்படை தேவைன்னா என்ன எல்லாம் தெரியுமா? உண்ண உணவு, ஒழுங்க உடை, குடிக்க குடிநீர், இருக்க இருப்பிடம், ரைட்டுங்களா? 3 தான் அடிப்படை உரிமை. இந்த உரிமைக்கான சட்டங்கள் நமக்கு சாதகமா இருக்கு. அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமைன்னு ஒரு உரிமை. மொத்தம் 6 + 2 8 உரிமைகள் நமக்கு நுகர்வோர்கள் சட்ட ரீதியாக கொடுத்துருக்காங்க. இந்த 8 உரிமைகள்ல நமக்கு எந்த தவறு நடந்தாலும் நம்ம சட்ட ரீதியா அவங்களை எதிர்கொள்ளணும். சரி, உரிமைகள்லாம் சொல்லிட்டாங்க. உரிமைகள்ல வந்து குறை தீர்க்கும் உரிமை சொன்னோம் இல்லையா? அந்த உரிமை என்னன்னா, நீங்க வந்து முறையிடுறீங்க, அவன் வந்து செய்யல அப்படின்னு நம்ம உடனே போய் நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னு ஒன்று இருக்கு. நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கு. அது 3 அடுக்கா இருக்கு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். 3 ஆணையம் இருக்கு. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில்
50 லட்சம் வரைக்கும் பிரச்சனைனா இங்க நம்ம வழக்கு போடலாம். 50 லட்சத்துக்கு மேல 2 கோடி வரைக்கும் பிரச்சனைனா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் போகலாம். 2 கோடிக்கு மேல பிரச்சனைனா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு போகலாம். இது போனீங்கன்னா நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அது எந்த மாதிரி நிவாரணம் கிடைக்கும்? நம்ம வந்து குறைதீர் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கோம். எந்த மாதிரி நமக்கு நிவாரணம் கிடைக்கும்? ஒன்று வந்து அந்த பொருளை மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. 2வது பொருளுக்கான விலையை கொடுக்க சொல்லுவாங்க. மன உளைச்சலுக்காக நஷ்டீடு கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம செலவு போனவங்களே கோர்ட்டுக்கு இந்த நுகர்வோர் ஆணையத்துக்கு அந்த செலவு தொகைன்னு ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இதுதான் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துக்கு நம்ம முறையிடுறது. சரி, நமக்கு உரிமைகள்லாம் ரைட்டு, நமக்கு கடமைகள் என்ன இருக்கு? பில்லு வாங்கணுமா? ஒரு பொருள் வாங்கினா நம்ம வாங்குறதே இல்லை, வாங்குறோமா? அதே மாரி அவன் பில்லு கொடுத்தா என்ன பண்றோம்? அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த வாசல்ல அப்படி கசிக்க தூக்கி போட்டு ஜாபம் மட்டும் கொண்டு வந்துடுறோம். பில்லை கொண்டு வரது இல்லை இல்லையா? நமக்கு வந்து பில்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டா அந்த எந்த கடையில் வாங்கணும், எந்த தேதியில் வாங்கணுங்கிறதுக்கு ஆதாரமே அந்த பில்லு தான். அதனால கடைசி வரைக்கும் அந்த பில்லு நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு அதை குறையினா நம்ம கேட்கலாம். வல்லவனுக்கு புல்லும் 1000 சொல்லுவாங்க இல்லையா? வல்லவனுக்கு புல்லு இருந்தாலும் 1000 தான். நுகர்வோருக்கு பில்லு ஒன்று இருந்தால் போதும், நம்ம எந்த குறையாக இருந்தாலும் நம்ம தீர்த்துடலாம். ஸோ பில்லு வந்து ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய கடமைகள்ல ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு பொருளை வாங்க போகிறோம். பொருள் வாங்கணும்னா விவரம் கேட்குறோம் இல்லையா? ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருள் மேலே நம்ம ஆர்வம் இருக்கணும். நம்ம பொருள் வாங்குற வரைக்கும் அந்த பொருள் பற்றி என்ன, அதோடைய விவரங்கள்லாம் நம்ம கேட்கறது, எதாவது பேருக்கு கேட்டு நம்ம ஏதாவது யோசனை பண்ணிட்டு கடைக்காரன் சொல்றதே நம்ம கேட்க மாட்டோம். நம்ம கேள்வி கேட்டுட்டா நம்ம பதில் சொல்லணும் இல்லையா, வேற ஆளும் பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஆர்வமாக நம்ம வந்து அந்த பொருளை எடுக்கிற வரைக்கும் அதை நம்ம பற்றி நம்ம ஆர்வமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் வந்து நம்ம கடமைகள் இருக்கணும். 3வது வந்து தேவைக்கான பொருளை வாங்கணும். ஆடம்பரத்துக்காக அனாவசியமாக வாங்காமல் தேவைக்காக வாங்கணும். இதெல்லாம் நம்ம கடமைகள் இருக்கு. ஸோ இந்த பில்லு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் போய் அந்த பில்லை கொடுத்து இந்த தேதியில் வாங்கினேன், இந்த பில்லு, இதில் சர்வீஸ் பண்ணலாம், கேரண்டி கார்டு, வாரண்டி கார்டெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் எதுவுமே செய்யலை, நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து முறையிட்டோம், அவங்களுக்கு அதுக்கும் பதில் இல்லை, எங்களுக்கு தீர்வு வேணும்னால நாங்கள் மன உளைச்சல் அடைஞ்சிட்டோம், வீட்டில் பிரச்சனை மன உளைச்சல் வேறு எவ்வளோ அடைஞ்சிருக்கோம், எங்களுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு போய் புகார் கொடுத்தால் அந்த புகாரை உடனடியாக விசாரித்து நமக்கான தீர்வுகள் கிடைக்கும். இதில் இன்னொன்று என்னன்னா, நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டுலாம் போகும்போது என்னன்னா கேஸ் அலவாட்டு. இப்போ சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா வருஷக்கணக்கில் இருக்குமா? ஆனால் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வந்து 90 நாளில் வந்து கேஸை முடிக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. 90 நாள் தான் முன்ன பண்ண வரும், ஆனால் சீக்கிரம் முடிக்கணும், ரைட்டுங்களா? இன்னொன்று, நுகர்வோருடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மட்டுமே இந்த ஆணையம், மற்றவங்களாம் போக முடியாது. நுகர்வோர் பிரச்சனைனா இப்போ மகளிர் ஸ்டேஷன்லாம் நம்ம போகிறோம் இல்லையா, அங்கே போய் என்ன கேஸ் எடுக்கிறாங்க? மகளிர் சம்பந்தமான பிரச்சனை தான் அந்த கேஸ் எடுக்கிறாங்க. மற்ற கேஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸ்டேஷன் ரெகுலர் ஸ்டேஷன் போகிறாங்க. அந்த மாதிரி இது வந்து நுகர்வோருடைய பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கறதுக்காக மட்டும் இந்த ஆணையம். அதனால இங்கே போகும்போது நமக்கான நியாயம் நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்கணும்னா நம்மகிட்ட ஆதாரங்கள் சரியா இருக்கும். பொய்யா ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு இருந்து அவங்களை மிரட்டி விட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. நியாயமான காரணங்கள் ஆவணங்கள் இருந்தால் நமக்கு நிச்சயமான தீர்வு கிடைக்கும். அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நுகர்வோருடைய உரிமைகள், கடமைகள், இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? உரிமைகள் சந்தேகம் தான் இருக்கா? கடமைகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது கேட்டால் தானே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் கேட்க முடியும். நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லை சார் இதை எப்படி அதை எப்படி எல்லாம் கேட்டாதான் நாங்கள் பதில் சொல்றது நல்லா இருக்கும். ஸோ நீங்களும் சரி தெளிவாக இதெல்லாம் கேட்குறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா உட்காந்து எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வேற ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்கே பார்க்குறீங்களா அங்கே பார்க்குறீங்களா நமக்கு தெரியாது இல்லையா? ஏமா எது வேலை வந்து நுகர்வோரில் வராது, அதை அப்புறம் தனியாக பேசலாம் விடுங்க. அது வந்து தனி டிபார்ட்மெண்ட், இது வேற தனி டிபார்ட்மெண்ட். அது வந்து அதை மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில போற முடியா அப்ப அதை சொல்லுங்க, அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இதை வந்து நுகர்வோருக்கான பிரச்சனைகள் பேசுறதுக்காக அவங்க விழிப்புணர்வு. அதனால அது சொந்தமாக மட்டும் கேளுங்க, மற்ற விஷயங்கள் நம்ம வெளியில பேசலாம், ரைட்டுங்களா? இப்ப நுகர்வோருடைய உரிமைகள் தெரிஞ்சுக்கிட்டு கடமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, அடுத்தது நுகர்வோருக்கு பாதுகாப்பாக நிறைய சட்டங்கள் இருக்கு நமக்கு. நம்ம கொஞ்சம் சத்தம் போடாம நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. அது எல்லாமே நமக்கு பெரிய அரணாவும் இருக்கு. இப்ப வந்து மளிகை பொருள்லாம் வாங்குறோம் இல்லையா, கடையில போய் பொட்டல பொருள்லாம் வாங்குறோமா? பொட்டல பொருள் வாங்கும்போது என்ன பண்றோம்?
அந்த பாக்கெட் முன்னாலாம் வந்து எடை போட்டு கொடுப்பாங்க, அரை கிலோ 1 கிலோன்னு தராசை போட்டு எடை போட்டு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் பாக்கெட் 50 கிராம் கூட பாக்கெட் போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அந்த பாக்கெட் போட்டு வச்சதுல நம்ம போய் வாங்குறோம் இல்லையா, அந்த பாக்கெட்ல என்னென்ன விவரங்கள் இருக்கணும், எந்த யாரா அந்த கடை முகவரி இருக்கணும், எப்ப தயார் பண்ண டேட், மேனுஃபேக்சரிங் டேட்டு, ரீட்டெயில் பிரைஸ், அடுத்தது எக்ஸ்பைரி டேட்டு, இது எல்லாமே இருக்கணும். ஒரு பொட்டல பொருள் எடுத்தீங்கன்னா விலைப்பட்டியல், அதான் டீட்டெயில் பிரைஸ் எல்லாமே இருக்கணும். இது இல்லைன்னா அவங்கள நம்ம கேள்வி கேட்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த விலைப்பட்டியல் ரீட்டெயில் பிரைஸ்னு இருக்கு இல்லையா, அது கீழே வந்து என்ன பண்ணுவோம் பாருங்க, ஒரு 150 ரூபா போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதில் 150 உங்களுக்கு தெரியும், அதில் பில்லில் வந்து 150 ரூபா போட்டிருக்கான். அவன் என்ன பண்ணுவான், 160 ரூபா கொடுமாம்மா, இல்லை 170 கொடுமா. நீங்கள் வந்து சரி கொடுத்துட்டு வந்துடுவீங்க. ஏன்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிங்கன்னா, ஏமா வரிகரியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கட்டணும், அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வாங்க முடியுமா. ஆனால் இந்த ரீட்டெயில் பிரைஸ்னு இருக்கு இல்லையா, அது கீழே போட இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ், வரிகள் அனைத்து வரிகளும் உட்பட அப்படின்னு போட்டிருப்போம். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும், ஏன்பா அதில் தான் வரியும் சேர்த்து தானே போட்டிருக்க வேலை, நீ என்ன தனியாக கேட்குற, இது நான் வந்து நுகர்வோர் போகணும்னா அவன் உடனே மேலே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே வியாபாரிகள் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா எல்லா வியாபாரியும் சொல்ல, நியாயமான வியாபாரிகள் நிறையா இருக்காங்க, இல்லாத வியாபாரிகள் பற்றி தான் நம்ம தவறாக நடக்கிற வியாபாரிகளை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ பொட்டல பொருள் பொறுத்த வரைக்கும் அதை பாருங்க. ரெண்டாவது என்ன, கலப்படம். கலப்படம் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் கலப்படம் வந்துச்சு இல்லையா. இப்போ காலையில் எழுந்தோடனே என்ன சவுண்ட் கேட்குது உங்களுக்கு, என்ன சவுண்டமா கேட்குது, அது கிராமத்துலலாம் ஃபுல்லாக கேட்கும். காலையில் ஒரு 4 மணிக்கு என்ன சவுண்டு கேட்கும், 4 மணி 5 மணிக்கெல்லாம் கோழி அது கத்திட்டு போகல, மனுஷன் கத்துற சவுண்ட் தான் வருமே. என்ன வரும், டிங் டிங் டிங்னு வருவாங்கல்ல. பால் வெளில அடிச்சுக்கிட்டு அம்மா பால்னு சவுண்டு போட்டுட்டு வருவானே, வருவாங்களே, வந்துட்டு இருக்காங்களா இன்னும், அப்படின்னா என்ன அர்த்தம், இல்ல 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 சொசைட்டி வந்தாலும் பால் பெல் அடிக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. அது என்னன்னா, பால் கொடுக்கறதுக்கு பால் வந்துச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்றதுக்கு தான் அவன் பெல் அடிக்கிறான். ஆனா நுகர்வோர் பொறுத்திருக்கு என்ன, பெல் அடிச்ச உடனே இப்படிக்கால கண்டுபிடிக்கிறாமா, முடிச்சுனே எப்பா நீ ஏமாறதுக்கு தயாராகிட்டோம், இனிமே வந்து நீ திருப்பி தூங்குற வரைக்கும் நீ ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கணும், அதுக்காக தான் பெல் அடிக்கிறோம், ரெடி ஆகிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தான். என்ன ஒரு எச்சரிக்கை, பால்ல என்ன பண்றாங்க, கலப்படத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா, பால்ல கலப்படம். பால் முடிச்ச உடனே என்ன பண்றீங்க, போய் டீயோ காப்பியோ அதை போடுறீங்க. டீ காப்பி போடும்போது என்ன ஆகும், டீ தூள்ல கலப்படம், காப்பி தூள்ல கலப்படம், சர்க்கரையில கலப்படம். இதெல்லாம் முடிஞ்சு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு என்ன பண்றீங்க, ப்ரஷ் பண்ணீங்க, பல்லு எடுக்கிறீங்களா, பேஸ்ட் ப்ரஷ் எல்லாத்துலேயும் கலப்படம் பொடி. அது பிறகு குளிக்கும் போது சோப்பு எல்லாத்துலேயும் அதுலேயும் பொடியாக வந்து கலப்படம் நிறையா இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு போய் மேக்கப் பண்ணுறீங்களா, முக்கியமான விஷயம் அதுதான். நமக்கு குளிக்கிறோமோ இல்லையோ போய் சட்டை போட்டு மேக்கப் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் இல்லையா. இப்போ மேக்கப் போடும்போது என்ன பண்ணுறோம், பவுடர் யூஸ் பண்ணுறோம், அந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம், இந்த அழகாக இருக்கிறதுக்காக நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா. இது எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கு. அப்போ அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இதுதான், காலைல கண்ணு முடிக்கிறீங்களே, நைட்டு தூங்குறீங்களே, ஒரு நாள் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே யோசனை பண்ணுங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போனோம், என்ன செஞ்சோன்னு யோசனை பண்ணுங்க. பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 99% நீங்கள் பாதிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்கள் வீட்டில், கடையில், வெளியில் வந்தால் காற்று, அதுலேயும் அசுத்தம், தண்ணி, போய் பொருள் வாங்குறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, எல்லாத்தையும் ஒன்று ஏதோ ஒரு இதில் நம்ம ஏமாந்து தான் இருக்கும். இது சம்மந்தமாக தான் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கலப்படங்கள் வந்து இதே மாதிரி. இப்போ தேனெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, வீட்டில் வந்து அம்மா ஒரிஜினல் தேன், மலை தேனன்னு விற்பாங்க. எத்தனை பேர் வராங்க, அந்த ஆடை தேன் ஆடை இருக்கு இல்லையா, ஆடை அதெல்லாம் அப்படியே வச்சு அதுலேயே அப்படியே காட்டுவாங்க. அதை அப்படியே அப்படியே பிரித்து அப்படியே குழந்தை வச்சு அப்படியே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆகா இது ஒரிஜினல் தேன் தான், அப்படியே வந்து அப்படியே பிச்சு கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஆகும், அது மட்டும் தான் ஒரிஜினலாக இருக்கும். தேனெல்லாம் கொஞ்சம் தேனில் சக்கரை பாவை சேர்த்து கலந்து ஊற்றி கொடுத்துருவான். இந்த லிட்டர் 700 600 உனக்காக 300 தரமா, 400 தரமா, சரி சீப்பாக கிடையாது, என்ன பண்ணுவோம், 1 லிட்டர் 1 லிட்டர் வாங்குவோம். இதுக்கு 1 கிலோ சக்கரை வாங்கினா பால் லிட்டர் அது கூட நல்லா இருக்கும் இல்லையா. நம்ம வந்து இந்த கலப்படம் வந்து இது பெரிய அளவில் பாதிக்கும். அந்த கலப்படம் பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். அந்த கலப்படம் பண்ண பொருளை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஆரோக்கியங்களும் பாதிப்பு நிறைய இருக்கும். அதனால கலப்படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் எச்சரிக்கையாக பாருங்கள். இந்த கலப்படத்தை வந்து அதுக்காக தான் இந்த பொட்டல பொருள்லாம் இந்த அட்ரஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கடை அட்ரஸ் லைட்டாப்பா உங்கள்கிட்ட வாங்கின பொருள்
இந்த கலப்படமா இருக்கு அப்படின்னா அவன் வந்து ஏன்னா நம்ம கேட்கலாம் திருந்தவே மாட்டான், ஏதோ கலந்துட்டே இருப்பான். அரிசியில் கல்லெல்லாம் போடுறோம் இல்லையா, எல்லாத்தையும் கலப்படம் பண்ணுறான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடை கம்மியாக இருந்துச்சுனாலும் கலப்படமாக இருந்தாலும் தொழிலாளர் நலத்துறை லேபர் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அடுத்தது அவன் வந்து பார்த்துட்டு ஒரு கேஸ் போடுவான், அதை ஆய்வு பண்ணி ஃபைன் போடுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. இதை 2 ட்ரிப் பண்ணால் என்ன ஆகும், என்னென்ன கலக்கிறதுக்கு மேலே அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லிட்டு கலக்கிறத விட்டுருவான். அப்போ கலக்கிறத விட்டுறாங்கிறது வேற. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு அவனை கேட்டீங்கனாலே அவன் பயப்படுவான். எப்போ எல்லாம் வரம் பூரா கேள்வி கேட்குறாங்க, அப்போ நம்ம தரமான பொருள் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி காசுக்காக கலந்து கொடுத்தோம்னா கண்டுபிடிச்சிருந்தாங்க, நமக்கு சிக்கலாயிடும், வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். சில பொருள் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டோம், ரைட்டுங்களா? அடுத்தது உணவுக்கு போகலாம். உணவு பொருளுக்கு உணவுல என்னென்ன பாதிப்பு இருக்கு? உணவுலாம் எப்படி போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், தெருவில் போய் வந்து தெருவில் வைக்கிறத சாப்பிட்றோம், இந்த ஸ்வீட்டு கடைகளில் போய் ஸ்வீட் வாங்குறோம், எல்லாம் பண்ணுறோமா? அதெல்லாம் தரமாக இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கான்னு நமக்கு தெரியுமா? அவன் என்ன கலக்குறான்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்ம வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம், அது ரொம்ப ஆசையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ருசியாக இருக்குன்னு ஒன்றுக்கு நாளாக சாப்பிட்டு அதுக்கு வயிற்று வலி அந்த வழியில டாக்டருக்கு போயிடும். அப்போ இந்த உணவில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஃப்ரைட் ரைஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம சமைச்சு வைக்கிறோம் இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பாட்டை அவன் முன்னாடியே காலையிலே சமைச்சு வச்சானே இல்லை முதல் நாள் சமைச்சு வச்சிருக்கான்னு தெரியாது. அதை வந்து காய வச்சுட்டு இருப்பான், கீழே போட்டு அப்படி தலையில் போட்டு அந்த ஒரு சீலை போட்டு காய வச்சுட்டு இருப்பான். நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவான், ஆயிலெல்லாம் ஊற்றி அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு கலக்கி அதில் அஜினமோட்டோன்னு ஒன்று கலப்பான், டேஸ்ட்டுக்கு கலந்து கொடுப்பான். நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடும். இந்த அஜினமோட்டோ என்னன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, இவ்வளவுக்கு மேலே கலப்படாது. அதுக்கு மேலே கலந்தோம்னா நமக்கு உடம்பு வயிற்று வலி இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அஜினமோட்டோ வந்து நம்ம வந்து கலக்கிறது வந்து நம்ம போய் கேட்கலாம், அஜினமோட்டோ இல்லாமல் நீங்கள் போனோம்னா போட்டு கொடுப்பாங்க. ஒன்று. 2வது இந்த சாப்பாடை வந்து அவன் எப்போ சமைச்சதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்லேயே காலையில் சமைச்சு சாயங்காலம் என்ன ஆகும், ஒன்று தண்ணி குடிச்ச மாதிரி போயிடும், சாப்பிட முடியாமல் போகும், இப்படிலாம் இருக்கு இல்லையா. இவன் என்ன பண்ணுவான்னா அவங்க முதல் நாள் கூட இருக்கும், அது நிறைய நீங்கள் சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க 2 பொடியை போட்டு சமைச்சு வச்சிருப்பான், வச்சு அதை காய வச்சுட்டு இருப்பான். அன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு 1/2 படி சாதத்துக்கு கூட அங்கே வேலை இருக்காது, மீதி நம்ம தூக்கி போட மாட்டான், அதே மாதிரி போட்டு காய வச்சுட்டே இருப்பான். மறுநாள் நிறைய எடுத்து போடுவாங்க. அப்போ அதெல்லாம் கடையெல்லாம் நம்ம என்னன்னு பார்த்து பண்ணுவோம். இன்னொன்று வந்து இந்த ஹோட்டலெல்லாம் போகிறோம் இல்லையா, இந்த சிக்கன் ரைஸ், சிக்கன் பிரியாணி அதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா. சிக்கன்லாம் என்ன பண்ணுன்னா இந்த பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட 50 கிலோ 100 கிலோ வாங்கி ஸ்டாக் வச்சுருவாங்க. ஸ்டாக் வைக்கும்போது என்னன்னா தேவைக்கு அப்போ எடுத்து நமக்கு பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்த சிக்கனை அன்றைக்கி பண்ணாலும் பிரச்சனை இருக்குது. அவங்க ஒரு வாரத்துக்கான சிக்கனை ப்ரிப்பேர் எடுத்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அப்போ என்ன ஆகும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் இல்லையா. அந்த சிக்கனை என்ன பண்ணுவாங்க, அது நமக்கு தெரியாத அளவுக்கு அதில் கெமிக்கல் கலர் பவுடர் பெயிண்டிங் என்னென்ன சொல்லலாம் பண்ண கவர்ச்சிகரமாக பண்ணணுமோ எல்லா கெமிக்கலையும் போட்டு பண்ணி ருசியாக கொடுத்து அந்த கறியை சாப்பிட்டாயிடும். அதெல்லாம் போடும்போது சாப்பிட்டாச்சுன்னா அதை வாங்கி திக்கும் போது நிறையா பேருக்கு மாற்றி மயக்கம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ கடைகளில் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்கலாம் நம்ம பார்க்கணும். இன்னொன்று என்ன, இந்த தெருக்கடையெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் வரிசையாக ஸ்வீட்ஸாக அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஈ மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஒரு சைடு ஈ மேயும், ஒரு சைடு இந்த ரோட்டில் போகிற பஸ்ஸு கார் இந்த புளிதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புளிதையெல்லாம் என்ன ஆகும், அப்படியே பார்த்தா அந்த ஸ்வீட்லையும் அந்த நம்ம அந்த ஃபுட்லையும் தான் உட்காரும். அதை போய் படிக்கும் போது நம்ம அதை வாங்கும்போது என்ன ஆகும், மண்ணையும் சேர்த்து தான் நம்ம வாங்குறோம். அதை வந்து நாங்கள் நிறைய மீனிங் சொல்லியிருக்கோம். அது மாதிரி தேவையான அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கவர் பண்ணி அதை பாதுகாப்பாக வைக்கிறோம். அது நிறைய பேர் வைக்கிறதும் கிடையாது. இதுக்காக உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க. நம்ம வந்து புகார் கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா நான் திருச்சி மாவட்ட உணவுப் பொருள் பாதுகாப்பு ஆலோசனைக்கு உறுப்பினராக இருக்கேன். இப்போ நிறைய நாங்கள் அந்த மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த ஹோட்டல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுப்பாங்கரைக்கு போனீங்க, போனீங்கன்னா கால் வைக்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். அதுலேயே தான் வந்து அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே அபராதம் விதிப்பாங்க, ஃபைன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து யூடியூப்பில் நிறையா வெரைட்டிஸ் வந்துச்சு. நீங்கள் என்ன வெரைட்டி வேணுமோ யூடியூப்பை போட்டிங்கன்னா அவங்க சொல்லிடலாம், நீங்கள் வந்து செஞ்சிடலாம். அது ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத கெமிக்கலை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. அவன் இந்த மாதிரி ஹோட்டலில் உணவுப் பொருளில் ஸ்வீட்டில் இதை எல்லாமே வந்து கலப்படங்கள், இந்த சுகாதாரம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே பாதிப்பியாக இருக்கு நமக்கு தான். ஸோ அதனால் உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக சரியான கடையா இல்லை முறையாக வச்சிருக்காங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அது இல்லைன்னா அதை கேள்வி கேட்கலாம். நீங்கள் புகார் கொடுக்கறது எங்கேயும் போய் அடைய வேண்டியதில்லை. புகார் கொடுக்கறதுக்கு எங்கேயுமே போய் அடைய வேண்டியதில்லை. புகார் வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர் இருக்குது, உணவுப் பொருள் பாதுகாப்பு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து
அது சரியான இது இல்லைன்னா போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கனாலே அது நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிடும். கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒவ்வொரு தொட்டியெல்லாம் தொட்டியத்துக்கு ஒரு ப்ரெசிடென்ட் ஆஃபீஸ் இருப்பார். அவரை வந்து அந்த கடையை போய் செக் பண்ணி அது சரியில்லைன்னா ஆய்வு பண்ணுவாங்க. அது மாதிரி ஹோட்டலில் இந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, இந்த சிக்கன் ரைஸு, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இந்த மீனெல்லாம் போய் வாங்குறீங்க இல்லையா, மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு குழந்தை இறக்கி பண்ணுவாங்க. சில பதத்தில் விற்கிறேன் என்ன பண்ணால் ஃப்ரிட்ஜ்லேயே போட்டு வைப்பாங்க. அது எடுத்து அது 2 நாள் 3 நாள் நாட்பட்ட மீன்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மீன் வந்து உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி கெட்டுப்போன மீனெல்லாம் நிறையா இருக்குது. அதையும் ஒன்று பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடைகள்லாம் வந்து மீன் குழம்பு ஊற்றுறான், சிக்கன் குழம்பு ஊற்றுறாங்கிறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து நான் வந்து நிறைய வீடியோ எடுத்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துருக்கேன். இந்த மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க இல்லையா, மீன் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த வெட்டாட்டை கொடுத்து மீனை வெட்டி க்ளீன் பண்ணி கொடுப்பான் இல்லையா, வெட்டும் போது தலை வால் இதெல்லாம் எடுப்பான். சிக்கனில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி ஒதுக்குவான், கறியிலையும் அதை ஒதுக்குவாங்க. இந்த ஒதுக்கெல்லாம் அந்த குப்பனை ஒதுக்குறாங்க இல்லையா, இதில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிச்ச பிறகு அதில் இந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் இருக்கும். இந்த வால் இருக்கா, இந்த கோழி கால் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணால் ஹோட்டலில் விற்றுருவாங்க. ஹோட்டலுக்காரன் வாங்கிட்டு போயிடும். சீப்பாக வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவோம்னா அதை வச்சு குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு வைப்பான். நம்ம ருசியாக திப்போம். ஆனால் அவன் போகிற எல்லாமே வேஸ்ட்டாக ஒதுக்குற, நம்ம ஒதுக்குற அந்த இதை எடுத்து தான் வந்து குழம்பு வைக்கிறான். கேட்டீங்களா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கேட்கலன்னா நான் 3 மணிக்கு நடுவில் பார்த்துக்கோங்க. நான் கேள்வி கேட்பேன், பேசிட்டு என்ன பேசுனாங்கிறதெல்லாம் உங்களை கேட்பேன். கேட்கும்போது சொல்லணும்னா நீங்கள் சொல்கிற வரைக்கும் திருப்பி கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ உணவுப் பொருள் பற்றி பேச ஏதாவது புரியுதா? புரிஞ்சிருக்கா? என்ன புரிஞ்சிருக்குன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்க ஏற்றி சொல்லுங்க, என்ன புரிஞ்சது? கேளுங்க, என்ன சத்தம் படாம கேளுங்க. என்னங்க மைக்கு தர மைக்கில் பேசுறது அப்பதான் 4 பேருக்கு தெரியும். என்ன புரிஞ்சுட்டா நீங்க புரிஞ்சே சொல்லுங்க, தப்பா ஒரு இடம் சொல்லுங்க, தப்பு தைரியமா பேசுங்க. முதல்ல அவங்க சரியா சொல்றாங்களா இல்லையா, முதல்ல நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த தப்பு நடந்தா அங்கே கேள்வி கேட்கறதுக்கு தைரியம். இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம மட்டும் எழுதி பேசணுமா அப்படின்னுலாம் யோசிக்கக்கூடாது. எந்த சபையாக இருந்தாலும் சரி, நம்ம சவுண்டு தனியாக இருக்கும். அப்போதான் நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க. சரியா? சவுண்டாக இருக்குமா? வீட்டில் போய் நீங்கள் தயார் பண்ண சவுண்டெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே அமைக்கணும். வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து 2 தெருவுக்கு கேட்கணும் நம்ம சவுண்டு. ஆனால் அங்கே வந்து வந்துட்டீங்கன்னா அப்பா மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி வாய் வந்து வார்த்தையே வராது இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அங்கே சவுண்டை கொஞ்சம் குறைச்சிருக்கேன், இங்கே சவுண்டு கொஞ்சம் ஏற்றிக்குவோம். தப்புன்னா நீங்கள் சவுண்டை பேசுறது தப்பே கிடையாது. அதனால் உணவுப் பொருள் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது நகையெல்லாம் வாங்குறீங்க இல்லையா? வாங்குறீங்களா? எல்லாம் நகையில இப்போ எந்த மாதிரி நகை போய் வாங்குவீங்க? ஆல்மார்க் முத்திரை உள்ள வாங்குறீங்க. வேற என்ன வாங்குவீங்க? 916. சரி, வேற கல்லு நகைலாம் டிசைன் வாங்குறீங்களா? வாங்குறது இல்லை. சரி, வாங்குறது இல்லை. அப்போ தெளிவாக இருக்கீங்க. இப்போ தெளிவில்லாத அவங்க தான் இப்போ நான் பேச போகிறேன். இப்போ நகை வந்துமா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நகை எடுத்தீங்கன்னா எத்தனை புள்ளி இருக்குங்கன்னு கேட்டு தான் நம்ம வாங்குவோம். புள்ளின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய தரத்தை வந்து சொல்றதுக்கு தான். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பவுன் நகைக்கு வந்து 8 கிராம். ஒரு பவுன் 8 கிராம் தானே. அதை வந்து பியூர் தங்கத்தை எடுத்தீங்கன்னா இங்கே டிசைன் எதுவுமே வராது. அது வரணும்னா என்ன பண்ணுவாங்க, செம்பு கலப்பாங்க. செம்பு கலப்பாங்களா? செம்பு வந்து என்னன்னா 7 கிராம் தங்கம், 1 கிராம் செம்பு, இதை கலந்தா 8 கிராம் ஒரு பவுன். அதை வந்து டிசைன் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. இதை வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம என்ன போய் கடையில் போய் என்ன வாங்குவோம், போய் ஒரு பவுன் தங்கத்தை கேட்டால் என்ன பண்ணுவோம், நகை கேட்டால் 8 கிராமுக்கும் மொத்த ரேட்டு போடுவாங்களா? அப்போ 8 கிராம்னா ஒரிஜினலாக இருக்கிறது 7 கிராம். 7 கிராம் இப்போ வந்து 1 கிராம் 8000 ரூபாய் விற்குதுன்னு வச்சுக்கோங்க. செம்பு 1 கிராம் வந்து 15 ரூபா, 20 ரூபா, இல்லை 50 ரூபா கிலோ வைங்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த செம்புக்கு நம்ம அவன் ஒதுக்க மாட்டான். அவன் என்ன பண்ண முடியா, 7 கிராம் தங்கம், 1 கிராம் செம்பு, கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி வரி இப்படி போட்டாங்கன்னா கரெக்டு. அவனுக்கு 8க்கும் பவுன் ரேட்டு போடுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ நஷ்டம் வரணும், 8000 ரூபா, 50 ரூபா போக மீதி எல்லாம் நமக்கு லாஸ் ஒரு பவுனுக்கு. இல்லை நான் இன்னும் அதுக்கெல்லாம் வரல, நான் இப்போ பவுன்லேயே நிற்கிறேன்.
முதல்ல நம்ம வாங்கும் போது தானே அதெல்லாம் வரும், இன்னும் வாங்கவே போகலையே. ஏன்னா அதனால தங்கத்துல வந்து இந்த மாதிரி கொள்ளடிக்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு, ரைட்டா? அது பிறகு என்னன்னா, இதெல்லாம் இப்போ வந்து மத்திய அரசு சொன்னாலே BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து ஆரம்பித்த பிறகு அவங்க என்னன்னா, அந்த அவங்களுடைய வேலைகள் என்னன்னா, பொருளுடைய தரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி, இது நுகர்வோருக்கு பாதுகாப்பாக இருக்கா, நுகர்வோருக்கு தெளிவான ரிப்போர்ட் இருக்கா, அவங்கள ஏமாத்தாம விற்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்து அதுக்கான முத்திரைகள் கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அது வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில் இருக்கு, மூணே தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நகையெல்லாம் இருக்கு இல்லையா, நகைக்கு வந்து ஹால் மார்க் கொடுக்குறாங்க இல்லையா, அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா 916 தங்கத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. நீங்க போய் தங்கம் வாங்குறீங்க, இது வந்து வீட்டு போட்டு நம்ம அப்படியே பார்த்து ஸ்கேன் பண்ணி சொல்ல போறோம். அப்போ போன உடனே ஹால் மார்க் 916னா நமக்கு என்ன, சரி இது பியூர் தங்கமோ கரெக்டா இருக்கும், நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய நம்பிக்கைக்கு நம்மளுடைய தரத்தை தெரிய வைக்கிறதுக்காக தான் வாங்குறோம். அப்போ வெறும் 916 மட்டும் போதுமா? அதை எப்படி பார்க்கணும்? 916 எப்படி போடுறாங்கன்னா, ஒரு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து சோதனை பண்ணாங்க தங்கத்தை. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பண்ண முடியாத போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைசன்ஸ் கொடுக்குறோம்ல, ஏஜென்ட்ல நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு லைசன்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து, அவங்களுக்கு இந்த பவுன் இவ்வளோ இருக்கணும், இது இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சிஸ்டம் போட்டு, இதெல்லாம் இருந்தால் 916 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா, நகைக்கடை பூரா என்ன பண்ணலாம், தங்கத்தை வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும். அந்த ஹால்மார்க் முத்திரை போடுறாங்க இல்லையா, அந்த லைசன்ஸ் வந்து நகையை கொடுக்கும்போது அந்த நகையில வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி முத்திரை போட்டு கொடுப்பாங்க. அப்போ என்னென்ன முத்திரை இருக்கணும், அதில் ஒன்று அந்த லைசன்ஸ் வாங்கணும் முத்திரை ஒன்று இருக்கும். ரெண்டாவது எந்த கடை, இப்போ மங்களம் அவங்களுடைய முத்திரை இருக்கும், ரைட்டுங்களா? மூணாவது BIS, நாலாவது ஹால்மார்க் 916 இல்லையா? அப்புறம் அந்த நகை செஞ்சவங்களுடைய டீட்டெயில், இந்த சிம்பிள் தான் இருந்தால் தான் ஒரிஜினல். இதெல்லாம் எப்படிங்க நாங்கள் பார்க்குறது, ரொம்ப தேன் வாங்கலாம், அதில் எங்கே இருக்குன்னு தெரியாதமோ அதை பார்க்கணும்னா அவங்களே கேட்கலாம். அந்த லென்ஸ் கொடுக்குறாங்கன்னா கேட்டாங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேவைன்னா. என்ன பண்ணுறீங்க, நம்ம பார்க்கறதில்ல. இப்போ மங்களம் போகிறோமா, இல்லை லைட்டாக போகிறோம், நேராக கடையை போகிறோம், ஜாமான் பார்க்கணும், ஏன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. கொடுக்குற நகையெல்லாம் நல்ல நகையாங்கிறது நமக்கு தெரியாது, சந்தேகப்படுவோம் இல்லையா? அப்போ ஒரு பவுன் வாங்கும்போது பெரிய நிறைய நகைலாம் வாங்கும்போது நிறைய நமக்கு நஷ்டம் இருக்கும். அதனால் அந்த தரத்தை பார்க்கறதுக்கு தான் தங்கத்துக்கு அந்த இது கொடுக்குறாங்க. ஒன்று அதுலேயே என்னன்னா, இந்த கூலி சேதாரம் போடுறாங்க இல்லையா, கூலி வந்து செய்கூலி எவ்வளோ போடுவாங்க, நகைக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க, அது டிசைனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பிளைன் செயின்னா அதுக்கு ஒரு கூலி, டிசைனாக இருக்குன்னா அதுக்கு ஒரு கூலின்னு போடுவாங்க. ஸோ இந்த கூலி போடுறாங்க, அது பிரச்சனை இல்லை, ஏன்னா செய்கிறதுக்கு கூலி போடுறோம், நம்ம கொடுக்குறோம். சேதாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, செய்கூலி ரைட்டு, சேதாரம் அதுக்கு தான் நிறைய போடுறோம் இல்லையா. அப்போ அது நம்ம எதாவது கேட்டுருக்கோமா, சேதாரம் எதுக்குங்க போடுறீங்கன்னு கேட்குறோமா? கேட்டோம்மா நகை போடும்போது சேதாரம் வருமா, அதுதான் அது எங்களை லாஸ்ட் தானே அப்படின்னு போடுவாங்க. அப்போ சேதாரம் எவ்வளோ வரும்? இப்போ ஒரு 5 பவுன் பண்ணுறோம், 10 பவுன் வாங்குறோம், 10 பவுனுக்கு 1 கிராமோ 2 கிராம் சேதாரம் வரும். அப்போ அந்த சேதாரத்தை கூட நம்ம எதாவது கேட்குறோமா? சேதாரம் நகையை கூட, மண்ணா கொலை பண்ணுறது நகை தங்கத்தை கூட அப்படின்னு கேட்குறோமா? கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த சேதாரம் என்னன்னா, அந்த நகை ஆசை பண்ணும்போது பிறகு அந்த சேதாரம் ஆகிற அந்த தங்கத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து திருப்பி ஒரு நகை போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ சேதாரங்கிறது வீணாக போகிறது கிடையாது. நம்ம நகை பண்ணும்போது வர சேதாரத்தை எடுத்து இன்னொரு நகை பண்ணி வச்சிடறோம். ஸோ அதில் நஷ்டங்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த சேதாரம் சொல்லிட்டு நம்மகிட்டையும் காசு வாங்கிடுறாங்க, இந்த சேதாரமான நகை இன்னொரு நகையோட சேர்ந்து விலையும் போயிடுது. அப்போ அது பெரிய மோசடியா இல்லையா? மோசடியா இல்லையாம்மா? கடைசி பற்றி தான் கேட்பேன் கேள்வி, பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியில் இருக்கவங்க எப்பவுமே கடைசியில் போய் உட்காந்தாங்கன்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நம்ம வேலையை பார்க்கலாம்னு இருப்பாங்க. அதனால வந்து கடைசி பட்சத்தில் இருக்கிறவங்க தான் நான் கேள்வி கேட்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ நகை பற்றி தெரியுதா? ஹால்மார்க் கடைசியில் சொல்லுங்க, ஹால்மார்க் நகை, ஹால்மார்க் நகைன்னா என்ன சொல்லுங்க, தெரியல. 916 வாங்கிடுவோம், இந்த சிம்பிள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் கரெக்டாக இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கா? ஏன்னா நம்ம ஒரு 5 பவுன் வாங்குறோம், 10 பவுன் வாங்குறோம்னா இன்னைக்கு எவ்வளோ 3 லட்சம் 5 லட்சம் எங்கேயோ போகுது. இப்போ இவ்வளோ போட்டு வாங்கும் போது இது ஒரிஜினல் நகையாகிறது நமக்கு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் ஏன் வந்ததுன்னா, அதுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். திருச்சியில் வந்து இந்த லைசன்ஸ் கொடுத்து அவங்க நகைக்கு சீல் போடுறாங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணி, அந்த மாதிரி ஒரு ஜாப்பன் ஸ்ட்ரீட்ல ஒரு நிறுவனம் லைசன்ஸ் இருந்த நிறுவனம் இப்போ லைசன்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா,
இந்த கடையில நகை கடையிலெல்லாம் வர நகைக்கெல்லாம் இவங்க சீல் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ சீல் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரிஜினல் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க லைசன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சட்டத்துக்கு புறம்பா அவன் செஞ்சுட்டு இருக்கான். இதை கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் அதுக்கு வந்து அந்த கடையை சூஸ் பண்ணி அவன் போய் செக் பண்ணும்போது எல்லா கடை சிம்பிளும் இருக்குது, எல்லா சிம்பிளும் கையில் வச்சுட்டு சிஸ்டத்தில் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அந்த மிஷின் எல்லாத்தையும் சீஸ் பண்ணோம். சீஸ் பண்ணி அவங்கள கேஸை போட்டு அந்த கடைக்கு லாக் பண்ணிட்டு இன்னைக்கு திருச்சி கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஏன்னா அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வரும்போது அவங்களோட தொடங்கி நானும் போகணும். ஏன்னா கன்சியூமர் இருக்கிறதுனால, ஏன்னா ஒரு கன்சியூமர் வச்சு தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா சாட்சி வேணும் இல்லையா, அதுக்கு சாட்சியே நான் தான். அதனால தான் என்னால் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நம்ம நிறைய நகை வாங்கும்போது அந்த நகையெல்லாம் ஒரிஜினல் நகையான்னு தெரியணும்னா அதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சென்டர் தான் இருக்குது. அவங்களே கண்டாலும் சொல்லுவாங்க. அந்த சென்டரில் கொடுத்தீங்கன்னா இதை ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இது கரெக்டாக இவ்வளோ 916 இது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா அது நமக்கு பியூராக இருக்கும். நாளைக்கு எங்கே போனாலும் அது நமக்கு செல்லும். ஏன்னா நம்ம 5 லட்ச ரூபா கொடுத்து நகையை வாங்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா தான் செலவு. போட்டு வாங்கிட்டீங்கன்னா திருப்தியாக இருக்கலாம். இல்லை இப்போ திருச்சியில் நீங்கள் நகை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே அவங்க கேட்டால் சொல்லுவாங்க இந்த சென்டருக்கு இருக்குமான்ட்டு. அங்கே ஒரு பெரிய இதெல்லாம் இருக்குது, நிறைய இடத்துல அவங்க கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சென்டரில் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பில்லு வாங்கணும். பில்லு வாங்குறவங்க நம்ம நகை கடையில் பில்லு என்னன்னு கொடுக்குறான், பில்லா கொடுக்குறானா அப்ராக்சிமேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானா. வெறும் சீட்டில் கொடுக்குறது லோக்கல் கடை நம்பிக்கை பேரில் வாங்குறோம். உனக்கு எஸ்டிமேட் பில்லுன்னு ஒன்று கொடுப்பான். எஸ்டிமேட் பில்லு தான் மேக்ஸிமம் கொடுப்போம். ஒரிஜினல் பில்லு அவனுக்கு அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஏன்னா எஸ்டிமேட் பில்லில் தான் உனக்கு ஒரு தோராயமாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறது என்ன பண்ணுவாங்க, பில்லு போடும்போது கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் வாங்கிடணும். அதனால வந்து நம்ம நகை வாங்கும்போது எச்சரிக்கையாக இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி நேற்று வரைக்கும் கூலி சேதாரத்தை குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தவன் திடீர்னு என்ன பண்ணுவான், கூலி இல்லை சேதாரம் இல்லை அப்படிமா. பல நகைக்கு புதிய நகை, பழைய நகை கொடுக்குறவங்களுக்கு கிராமுக்கு 75 ரூபா அதிகம் அப்படின்னு போட்டு விளம்பரம் பண்ணி கொடுக்குறானா. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், பழைய நகையை கொண்டு போய் கொடுத்து புது நகை வாங்கிடுறோம். அப்போ பழைய நகை அது என்ன பிரச்சனைனா, பழைய நகை இப்போ 2 பவுன் எடுத்துட்டு போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி 8000 ரூபா ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. 8000 ரூபா போடுறான் கிடையாது. பழைய நகைனா அவன் இப்போ கிராமம் 7000 ரூபா இல்லை 6500 ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவான் பழைய பவுனுக்கு. அது ஃபிக்ஸ் பண்ணி அந்த நகைக்கு அந்த ஒரு கணக்கு போடுவான். அடுத்தது என்ன பண்ணுவான், இதில் அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குறைப்பான். எல்லாம் குறைச்சுன்னா அவன் கணக்கெல்லாம் பார்த்து குறைச்சிட்டு 2 பவுன் நகைக்கு நம்ம இப்போ புதுசாக போனோன்னா என்ன ஆகும், 1.5 பவுன் தான் எடுக்க முடியும். இதெல்லாம் குறைக்கிறது ஒன்று. நீங்கள் இப்போ நகை எடுக்கும்போது அதே தான் கூலி, சேதாரம், ஜிஎஸ்டிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பவுன் நகையை கொண்டு கொடுத்துட்டு 1.5 பவுன் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அப்போ நமக்கு நஷ்டம். இதே அந்த பழைய நகையை வந்து வீட்டில் அந்த லெமன் போட்டு தேய்ச்சி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா பல பலன் ஆகிடும், அதுக்கெல்லாம் போயிடும். நம்ம அதுக்கு சொல்கிறதுக்கு அவன் புதுசாக பெருசாக தரான்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஏமாறாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் நகையை கொண்டு கொடுத்து ஏமாற வேணாம். அதனால் நகையில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. சரி, இதெல்லாம் இருக்குது. அடுத்து விளம்பரத்துக்கு போயிடலாமா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நகையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இல்லை இருந்தாலும் கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அப்படி தானே? நீங்கள் பேசுறது பேசிட்டே இருக்க, எங்களுக்கு டைம் ஆச்சுன்னா முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புவோம், அவ்வளோதானே? அப்படி தானே? நாங்கள் வந்து பல வேலைகள் விட்டுட்டு உங்களுக்காக வெளியூர் வந்து இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வியாபாரிகளும் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம எப்படியெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தெரிய வச்சு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களை நீங்கள் ஏமாறதான் தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக இதை கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது எங்களுக்காக இல்லை, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்காக அதை கொஞ்சம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறாங்கிறதுக்காக தான் வந்தது. அதனால் ஏதோ கடமைக்கு உட்காராம ஏதோ ஒரு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டால் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கேட்பீங்களா? இந்த லாஸ்ட்டில் சண்டே காணும் முன்னாடி தான் வரும். கேட்குறீங்களா? சரி, ரைட். இப்போ விளம்பரத்தை எடுத்தோன்னே என்ன ஆகும், விளம்பரம் என்ன பண்ணுறான், பல கவர்ச்சிகரமாக நிறைய பேசும். இவங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க, மெருகேத்துறேன்னு சொல்றாங்க, பாலிஷ் போறேன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் என்ன பண்றது? அது ஒரிஜினலா வைக்கிறாங்களா, டூப்ளிகேட்டா, டம்மியான்னு சொல்லிட்டு அந்த வேலை கேளுங்க. கேட்காம இருக்கு. கேட்டாங்க. இப்ப நீங்க கேட்க போய் தான் எனக்கே தோணுது. அது சொல்லாம பேசிட்டே வராமா? ஆமா. இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தங்க நகை ஒரு பவுன் பண்ணா பாத்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். ஆனா சில பேர் மொத்தமா அப்படியே இது மாதிரி போட்டு வராங்க தெரியுங்களா, முக்கால் மாதிரி வெயிட்டா செயின் எல்லாம். அதெல்லாம் ஒரிஜினலா அது பாத்தீங்கன்னா எடை போட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தேருமோ அப்படிங்கிற மாதிரி தோணும்.
ஆனால் அதே ஒரு ரெண்டு பவுன் தான் இருக்கும். காரணம் என்னன்னா இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சொன்னீங்களா அரைக்கு மெருகெல்லாம் இதெல்லாம் வச்சு பெரிய நகையா அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 பவுன் மாதிரி இருக்கும். ஆனால் 1 பவுன் தான் அவன் கொடுத்துருப்பான் விலை. அந்த மாதிரி மெழுகு வச்சுலாம் நிறைய பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் இந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தொங்குற மாதிரி வெயிட்டாக போட்டுருப்பாங்க தெரியுங்களா தங்கத்தை. அது பேர் என்ன? அது என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்து அது இது பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு காக்கில் தேர்மான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. வெளியில் போனால் உள்ள மெழுகு அதுக்கு தான் வச்சிருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா இருக்கும். அவங்க காது மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்போ கொலையை பண்ணிட்டு போயிடுறாங்க. ரைட்டுங்களா? இதனால இந்த மெழுகு வைக்கிறது நிறையா நடக்கும். அது என்னன்னா அதுதான் நம்ம கடையை இந்த செக் பண்ணும்போது எல்லா கதையும் நமக்கு வந்துடும். அந்த டெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதில் 916 எவ்வளோ கிராம் இருந்து. சரி, இந்த 916 பற்றி நீங்கள் யாராவது சந்தேகம் அனுப்புனீங்களா? யாரும் கேட்கலன்னு நினைக்கிறேன். செம்பு கேடியம் அப்படிங்கிறது 916ங்கிறது கேடியம் அப்படின்னா இப்போ செம்பு கலந்தா 25 ரூபா. கேடியமோட சேர்ந்து 916 கலக்கும் போது தங்கத்தில் கேடியம்ங்கிற ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அந்த கேடியம் என்னன்னா தங்கத்துடைய ரேட்டுக்கு ஈக்குவலான விலை தான் அது இருக்கும். அதனால தான் நீங்கள் 916 கொண்டு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் அன்றைக்கி என்ன கிராம் தங்க ரேட்டோ அதே ரேட்டுக்கு எடுக்கிறாங்களா? காரணம் என்னென்னா அந்த கேடியம் 916னா அந்த கேடியமை மிக்ஸ் பண்ணி அந்த தங்கம் பண்ணுவாங்க. அதுவும் ஈக்குவலான ரேட்டு, அதனால அதை எடுக்கிறாங்க. அதனால் அந்த கெமிக்கல் கலந்தால் தான் அந்த கேடியம் வந்து உங்களுக்கு 916ங்கிறது. ரைட், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது இந்த கல் நகை இருக்கு இல்லையா, கல் பதிஞ்சு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் கல் நகைலாம் வாங்கும்போது அந்த கல்லுக்குன்னு ஒரு ரேட்டு போட்டு கழிப்பாங்க நிறைய பேர். ஆனால் கல்லுக்கு வந்து அந்த கல்லுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 கிராம் கல் இருந்துச்சுன்னா அவன் 2 கிராம் கல் 3 கிராம் கல்லுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரேட்டு போட்டு கல் ரேட்டுன்னு போட்டு ஒன்று கழிப்பான். ஆனால் உண்மையாக அந்த கல் ரேட்டு கழிக்கிறானா? இப்போ 1 கிராம் இப்போ 8000 ரூபா போச்சு. 500 ரூபா இருந்தால் நம்ம அதை கேர் பண்ண வேண்டியதில்லை. 8000 ரூபா 1 கிராம் ஏமாத்தினாலும் நம்ம எவ்வளோ ஏமாறுறோம்? 8000 ரூபா ஏமாறுறோம். அப்போ கல் வந்து வைக்கும்போது அதில் 5 கிராம் ஏமாந்தா என்னாச்சு? 40,000 ரூபா போச்சு. அவன் 5 கிராம் கல் இல்லை 7 கிராம் கல் பார்த்தீங்கன்னா 3 கிராம் கல் ரேட்டு நாங்கள் கழிச்சிட்டோமாம்மா. ஆனால் அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிராம் இருக்கும். அப்போ அதில் எவ்வளோ கல் அடிக்கிறாங்க? கெமி அடிக்கிறாங்களா? அதனால இந்த கல் நகைலாம் வாங்கும்போது நீங்கள் ரைட் கேளுங்க, அவன் எவ்வளோ கல் இவ்வளோ இத்தனை கிராம் குறைக்கிறா, பார்த்தீங்கன்னா இத்தனை கிராம் இருக்குன்னு என்னையா சொல்கிறேன், இல்லை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா உடனே இருமான்னு சொல்லிட்டு இன்னும் குறைப்பான். நீங்கள் இதுக்காக அந்த கல்லெல்லாம் பிரித்து மேய்ச்சி எடுத்து இதெல்லாம் போட முடியாது. அதனால ஏமாறுறது முடியாயிடுச்சு. அதில் கம்மியாக ஏமாறலாமல்ல. அப்போ கல்லுக்குன்னு ஒரு ரேட்டு போட்டானா இல்லை கல் ரேட்டு இது கூட வரும், இது கம்மியாக தான் இருக்குது, கல் வெயிட் அதிகமாக இருக்கும், நீங்கள் தப்பாக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணுவோம், உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக 1 கிராம் 2 கிராம் சேர்த்து போடுவாங்க. 1 கிராம் போட்டாலே உங்களுக்கு 8000 ரூபா மிச்சம். அதனால் வந்து கல் நகையில் வந்து நீங்கள் பார்த்து அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் போனோடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, பல ஏசி போடுறானுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க, காப்பி கொடுக்குறாங்க. நம்ம அதையே யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரி, இவ்வளோ காப்பி கொடுத்தா நம்மளாம் ஏமாற்றுவாங்க, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறான், மரியாதை கொடுக்குறான், நம்மளை ஏமாற்ற போகிறானா அப்படிமோ. என்ன நகையில் என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்ச நகையை விட்டுட்டு எல்லா நகை டிசைனையும் பார்ப்போம். இந்த நகை அவன் பில்லு போடும்போது காசு மட்டும் தான் தருவோம். அதனால் பொய் வாங்கும்போது அதுக்கு தான் ஒரு பொருள் வாங்கும்போது தான் அந்த பொருள் மீது ஆர்வம் இருக்கணுங்கிறது. ஆர்வம் இருந்தால் அது நம்ம கடமைகளில் வருது. ஆர்வமாக அந்த பொருளை வந்து உன்னிப்பாக நீங்கள் கவனித்து அதை கேள்வி கேட்டு அது கையில் வாங்குற வரைக்கும் அதை நீங்கள் பார்க்கணும். ரைட்டுங்களா? இதனால இந்த நகையில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நகையில் சந்தேகம் இல்லை. பொட்டல பொருள் கலப்படம் இல்லையா? சரி, அடுத்து இந்த கடைக்கெல்லாம் போகிறோம். விளம்பரத்தை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. விளம்பரம் வந்து என்னன்னா, ஒரு உற்பத்தியாளரோ வியாபாரியோ அவன் பொருளை விற்கிறதுக்காக செய்கிறது தான் விளம்பரம். அந்த விளம்பரம் எப்படி செய்கிறான்னா, அவன் விளம்பரம் பண்ணால் அந்த பொருளை வாங்குறதுக்கு நமக்கு தூண்டணும், நம்ம உணர்வை வந்து தூண்டுறது. அடிமனசை வந்து ஆசை கொண்டாடணும். கொண்டாந்தால் தான் அவனுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும், அவன் பொருளை விற்க முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்காக வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் இந்த வேலையை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவன் விளம்பரம் பண்ணதை நம்பி நம்ம போய் வாங்கி ஏமாந்துருவோம். சரியா? அப்போ 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு விளம்பரங்கள், பொய்யான விளம்பரங்கள் யார் பண்ணாலும் அது பொய்ன்னு தெரிஞ்சு அவங்க மேலே நம்ம புகார் கொடுத்து வழக்கு போட்டால் அந்த வழக்குக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த உற்பத்தியாளர், வியாபாரி, வித்தவன், அதில் நடிகர் நடிச்சாங்க இல்லையா, அவங்க முதல் கொண்டு கேஸ் போட்டுருவாங்க. கேஸ் மட்டும் கிடையாது, வெறும் ஃபார்மாலிட்டி கேஸ் கிடையாது. இப்போ இந்த சட்டத்துக்கு வந்த பிறகு 10 லட்ச ரூபா அபராதம் விதிக்கவும் 2 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு இப்போ இந்த 2019 நமக்கு ஸ்டாக்காக கொடுத்துருக்காங்க. திருப்பி 2023 பண்ணாங்கன்னா 5 வருஷம் சிறை தண்டனையும் 50 லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் போடுறதுக்கும் இப்போ சட்டத்தில் இடம் இருக்கு.
அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ நடிகர்லாம் என்ன பண்ணுவாங்க, நடிகருக்கு பயப்படுவாங்க. ஏன்னா முன்னாடி நடிகர்லாம் வந்து சொல்றதா அவங்களுக்கு அவனுக்கே அதை பத்தி தெரியாது. வரும்போது என்ன டைலாக் பேசிட்டு போயிடலாம். அது நீ கொடுக்குறது உண்மையான பொருளா கெட்ட பொருளா இதை வந்து பாதிப்பா எதை பத்தி அவன் யோசிக்கிறது இல்லை. அவனுக்கு வேண்டியது காசு. பெரிய கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விளம்பரம் பண்றதுக்குன்னே வருஷத்துக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அது என்னன்னா விளம்பரம் பேசுறோம் இல்லையா, பேசுறத வந்து மக்களை கவர் பண்ணணும், அந்த அளவுக்கு அந்த டைலாக் இருக்கிறதுக்காக நிறுவனங்கள் அதுக்கு தனியாகவே நிறுவனங்கள் இருக்கு. அவங்களுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த டைலாக் வாங்கணும். நடிக்கிறதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி நடிக்க விடுவாங்க. நடிக்க விட்டு நம்ம ஏமாத்துறாங்க. அப்ப நம்ம அதை நம்பி ஏமாந்துடும். ரைட்டுங்களா? அப்ப விளம்பரத்தை நம்பி நம்ம போகவே கூடாது. அது சரியான பொருளான்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படி இல்லை பொய்யா பண்றானா நம்ம அவங்க மேலே கேஸ் பண்ணுவோம். இந்த பேனல் அப்படி இருக்கு தெரியுமா, தெரியாம மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா ஒரு வாரத்தில் வந்து சிகப்பா மாறிடலாம்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தான். பண்ணனா இல்லையா? இப்போ அந்த விளம்பரம் பண்றானா இல்லை. காரணம் என்னன்னா அவங்க மேலே நாங்கள் கேஸை போட்டு ஒரு வாரத்தில் சிறப்பாக்கி காரணம் சொல்லி கேஸை போட்டு பொய்யா கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை போட்டோன்னே என்ன பண்ணான், அந்த விளம்பரத்தை கட் பண்ணிட்டு இப்போ வேற மாத்திரம் ஒவ்வொரு லலிதா ஜோதிக்கு போய் அவங்க விளம்பரம் பார்க்குறீங்களா, நீங்க என்ன கண்டிப்பா எல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாமே சீரியல் பார்க்கணும் இருக்கிறதே இல்லை. சீரியல்ல வந்து விளம்பரத்துல தான் நிறைய நம்ம பார்ப்போம். ஆஹா இவன் கண்டிப்பா கூட சூப்பரா இருக்கு, இவன் பொண்ணு நல்லா டிசைன் நல்லா இருக்கு, நம்ம அப்படிதான் பார்ப்போம் இல்லையா? அப்ப அதை பார்த்துட்டு நம்ம வாங்குவோம். விளம்பரத்துல வந்து இந்த மாதிரியே வந்து டிவி சீரியலையோ இல்லை சினிமாவிலையோ இல்லை பத்திரிகை மூலியமாவோ விளம்பரம் பண்ணும்போது அந்த விளம்பரத்தை வந்து நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். இது குவாலிட்டி இருக்கா இல்லையா, இல்லை இது சரியான பொருளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி உரிமை இருக்கு. அதுவும் இப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எல்லாம் அவங்க நடிக்கிறதுக்கு போய் சொல்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நடத்திட்டு தெரியுங்களா? கூல் ட்ரிங்க்ஸ்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நாங்கெல்லாம் நிறைய போராட்டம்லாம் நடத்துவோம். அப்ப அந்த நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டு அப்படியே சமண படிப்பா அது பார்த்துட்டு நம்ம குடிக்கிறோம். இப்போ என்னன்னா நடிகர்களுக்கு பயப்படுவாங்க. நடிச்சானா சரியில்லைன்னா நாங்கள் இந்த கோக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ஆர்ப்பாட்டத்திலேயே என்ன பண்ணோம், அந்த கோக்கெல்லாம் ஒரு வாரியில கொட்டி கரை படிக்க அந்த துணியை எடுத்துட்டு போய் அதில் அலசி அந்த கரையை எடுத்து காட்டணும். அந்த மாதிரி பாதிப்பு வந்து இந்த இதில் நிறைய இருக்கு. இதை பூச்சியை கொல்லி மருந்து இதை வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னாச்சு, அது ஃபேஷன் ஆயிடுச்சு. அவன் சும்மா தான் இப்போ வந்து நார்மலாக லோக்கலில் கோக் கொடுங்க அது கொடுங்கன்னா அது அப்படியே குடிச்சோன்னா அது ஒரு ஸ்டைலாகவும் மாறிடுச்சு. ஆனால் அது வந்து டோட்டலாக எவ்வளோ பெரிய பாதிப்புங்கிறது நம்ம யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு பாதிப்பை விட மாடர்ன் லைஃப்பை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதில் வந்து பாதிப்புகள் தரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் விளம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து மிக கடுமையாக இருக்கு. அதனால விளம்பரங்கள் ரொம்ப குறைச்சிட்டாங்க. வழித்தாளர்கள் நிறையா வந்து தப்பான விளம்பரங்கள் கொடுக்குறது. நம்ம இதெல்லாம் இப்போ போத்தீஸ் போறீங்க, தனிசுக்கு போறீங்க, எல்லாம் போறீங்க. போன உடனே என்ன பண்ணுறாங்க முடியும், உள்ள போகும்போதே திருக்குன்னு காத்து வந்தா ஏசி உள்ள போட்டுக்கிறாங்க. வாசல் படிக்கலாம் போக வேணாம், போகல ரோட்ல இருந்தாலே கிடைக்கும். நீங்க அப்புறம் தான் அதை அடிச்சோன்னா ரோட்ல இருந்து வாசல் படி உள்ள போறீங்க. போன உடனே என்ன பண்ணுவோம், ஒரு 5-6 பொண்ணு நல்லா வயசு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு பக்காவாக சேரி கட்டிக்கிட்டு 5 பேரும் உங்களை வாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஏன்னா எங்க போனாலும் நம்ம மதிக்கிறது இங்க வந்து இவ்வளவு மரியாதை கிடைக்காதா இல்லையா? 5 பேர் சேர்ந்து நம்மளை வந்து வாங்க பண்ணாங்க, ரொம்ப தெரியாது நமக்கு இவ்வளவு மரியாதையா ரெண்டு உள்ள போவீங்க. போனவங்க என்ன பண்ணுவான், வாங்க சார் உட்கார வச்சு அரை கிளாஸ் டீயோ இல்லை சார் டீ சாப்பிடுங்களா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்கம்மா. நமக்கு அதுலேயே இங்கே கொஞ்சம் ஏறும். ஏன்னா யாரும் அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை. கேட்டு ஒரு கப்பில் ஒரு அரை கிளாஸ் டீயோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸோ கொடுப்பான். அது வாங்கி குடிச்சிடலாமா? குடிச்சோடனே நமக்கு என்ன சொல்லணும், சார் இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, நம்ம வந்து சும்மா போகணும் ஏதாவது வாங்கி போகணும்னு தோணுமா? ஏன்னா நம்ம அந்த மாதிரி அது தோணும் போது நம்ம அதெல்லாம் வாங்கணும். வாங்கும்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ரோட்டில் நிற்கும்போது வந்த ஏசி, அங்கே மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், நீங்கள் கொடுக்கல அந்த கப்பு கூல்ட்ரிங்க்ஸு, அது அவன் பண்ணுற ஆடம்பரம் விளம்பரம் எல்லாத்தையும் சேர்த்து எங்கே வசூல் பண்ணுறான், நீங்கள் வாங்குறீங்கள அது மூலயமா வசூல் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுத்து நம்மளை வாங்க வச்சு அதெல்லாம் காசு சேர்த்து வச்சு அவன் வசூல் பண்ணி சாப்பிட்றோம். அவன் வந்து நஷ்டத்துலாம் பண்ணுது, எல்லாம் வந்து இதுதான். அப்போ ஆடம்பரமான கடைகள்லாம் போகும்போது இலவசம் கொடுக்குறான், தள்ளுபடி கொடுக்குறான், ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீங்கிறான், விழாக்கால சலுகைன்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கிறான். இது எல்லாமே என்னன்னா எல்லா சலுகையும் வியாபாரி உத்தி தானே தவிர ஏமாத்தலுக்கு தவிர யாரும் வந்து நமக்காக அக்கறைகளை கொடுக்கல, மரியாதைக்கு கொடுக்கல. இப்போ நீங்க வீட்டில் உங்க பசங்க ஏதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் காசு கேட்டா என்ன பண்ணுவீங்க?
நீங்க யாரும் சவுண்ட் கொடுப்பீங்களா கொடுங்க, யாரும் கேட்கறதே இல்லையா காசு? என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க, சில பேர் அடிப்பீங்க, அது பெரிய பஞ்சாயத்தே வரும். உடம்பா வராத வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏமாறிக்கிற அந்த கேட்கறாங்க, உங்களுக்கு அப்போ 2 பேருக்கு சண்டை வரும். என்ன செல்லம் கொடுத்து விற்கிறாங்கிறீங்கன்ட்டு இவ்வளோ வருது இல்லையா? வருதா இல்லையா? யாருமே காசு கொடுக்குற மாதிரி தெரியல. கொடுக்குறீங்களா? யாரும் பசங்க கேட்குறாங்க உங்ககிட்ட? அப்ப நம்ம பெற்ற குழந்தைக்கு நம்ம 100 ரூபா கொடுக்கறதுக்கு பெரிய பஞ்சாயத்து சண்டை தகராறு நடந்து கொடுக்குறோம். கேள்வி 1000 கேள்வி கேட்கணுமா? அப்ப நமக்கு எவனே தெரியாத ஒருத்தன் நமக்கு இலவசமா கொடுக்குறான், தள்ளுபடி கொடுக்குறான், பணத்தை இது பண்றா அது பண்றா என்ன அர்த்தம்? நம்ம மேல அக்கறையா, நம்ம மேல பாசமா? எதுவுமே கிடையாது. அவன் தொழில் பண்றதுக்கு இப்ப நான் ஏதோ ஒன்று சொல்றேன்ப்பா வந்து வாங்க, அப்பதான் நான் படிக்க முடியும், அதுக்காக சொல்றது. இதுல ஏதாவது அவங்க நஷ்டம் இருக்கா? நஷ்டம் இருக்காது. நீங்க போனீங்கன்னா 1000 போனீங்க, 500 ரூபா கொடுத்தாலும் என்ன இப்போ 500 ரூபா. அப்ப இது முன்னாடி 1000 போடுவீங்க, 1000 ரூபாய் கொடுத்தா 500 ரூபா தள்ளுபடி பண்ணி கொடுக்கலாம். இந்த 500 ரூபாயிலேயே நமக்கு ஒரு லாபம் இருக்கும். இந்த படம் 1000 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா எவ்வளவு பெரிய லாபம் இருக்கும், ரைட்டா? அப்ப அதெல்லாம் பார்க்கணும். இப்போ வடை எடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சா? சரி. இப்போ வடை டீ எல்லாம் வந்து சத்தமில்லாம சாப்பிடலாம், காதல் வந்து கேட்டுட்டு தான் போதும். இல்ல வடை சாப்பிட்டு டீ பண்ணாலும் வரும். அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உணவுலாம் எடுத்து போய்க்கிறியா, பெரிய பெரிய கடை என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா ஹோல்சேல வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா டைம் கொடுத்துடலாமா டீ காஃபி சாப்பிட்றதுக்கு? இல்ல சவுண்ட் இந்த சவுண்ட் தான் கேட்கறதால என் சவுண்ட் கேட்கறதானே எனக்கே தெரியல. சரி, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட், டீ காஃபி சாப்பிட்டு திருப்பி ஆரம்பிக்கலாம். அந்த மைய இருக்கு இல்லையா, மைய சேர்ந்த வடையோட சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம். இல்ல கொடுத்து நான் தானே கேட்கிறேன். நீங்க சொன்னீங்களா வாங்க என்ன சொன்னேன்? ஏங்க பேப்பர்ல வச்சு கொடுத்தீங்களா, இலையில வச்சு கொடுக்கணும் கேட்கணுமா? நம்ம இந்த கப்புல வந்து டீ வாங்கி டீ இன்னும் வரல நிறைய பேருக்கு. டீ சாப்பிட்டீங்களா? இந்த கப்பு வந்து சுத்தியை பார்த்துட்டு இந்த மெழுகு தடவி இருப்பாங்க, அதே வந்து நம்ம உடம்புக்கு கெடுக்கலாம். நீங்க அதான் வடை வீட்டுல போய் சாப்பிடுங்க, நீங்க ஏன் கடையில வாங்கி சாப்பிடுறீங்க? அதுக்குதான் சொல்றது. அதாவது ஓசியில கடைக்குன்னு போனாலே வில்லங்க நிறைய வந்துடும், அதையும் பார்த்துக்கோங்க. ஓசியில உங்களுக்கு பஸ்ல ஏத்துறாங்களா? பஸ்ல ஓசி மகளிருக்கெல்லாம் ஓசி தானே. இந்த ஓசி பேசினா ஒரு மந்திரியை வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க, ஓசியில பஸ்ல போறீங்களான்ட்டு. இலவசம் ஓசினாலே அங்க நமக்கு மரியாதை கம்மி தான், மரியாதையே இல்லை. அதை வெளியே சொல்லாதீங்க, மரியாதை கம்மிங்கிறத டீசெண்டா சொல்லிக்கணும், ரைட்டுங்களா? ரைட், ஆரம்பிக்கலாமா? இப்ப இலவசங்கள் தள்ளுபடி, விழாக்கால தள்ளுபடி. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் தாத்தா ஏதோ ஒரு பழைய தாத்தா இருப்பாரு, அவருக்கு நினைவு போட்டு ஒரு டேட்டு போடுவாங்க. இதுக்காக இந்த தள்ளுபடி, இவர் பிறந்தநாளுக்கு தள்ளுபடி, அவர் பிறந்தநாள் தள்ளுபடின்னு போட்டு நம்மள ஏதாவது ஒன்று கவர் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த தள்ளுபடி விழா காலங்கள் இதெல்லாம் சொல்லும் போது நீங்க வந்து அந்த டைம்ல போய் வாங்காதீங்க. இப்போ நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நகை வாங்கிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன பண்ணாலும் பிசினஸ். இப்போ அச்சய தேதின்னு ஒன்று பண்ணாதாங்களா? என்ன பண்ணுவீங்க? அச்சய தேதியில போய் நகை வாங்கினா நம்ம அடுத்தது நம்ம ஒரு நகை கடை வச்சிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் இல்லையா? கூப்பிடுறோன்னா அச்சய தேதியில வந்து அந்த தேதியில வந்து போய் நகை வாங்கினீங்கன்னா நகை வந்து நிறைய சேரும் அப்படின்ட்டு. கடைசியில் என்ன ஆகும்? சரி நிறைய சேரும்போது நம்ம ஏதாவது கடன் அடிச்சிடலாம் சொல்லிட்டு கடனை வாங்கி நகை போய் வாங்குவீங்க. வாங்கினா நகையும் போயிடும், கடன் வட்டியும் ஏறும், கடைசியில வந்து பஞ்சாயத்துல தான் நிற்கும். இப்ப அச்சய தேதி மட்டும் இல்லை, அடுத்தது இப்ப என்ன பண்ணிட்டோம்? மங்கள திருநாள்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று ரீசெண்டாக ஒரு புதுசாக கிரியேட் பண்ணி விட்டாங்க. இதில் வாங்கினீங்கன்னா திருப்பி நீங்கள் 2-3 கடை வைக்கலாம்னு சொல்லி இதெல்லாம் விளம்பரம் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம உண்மையை உழைச்சி சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம காசு நம்மகிட்ட நிற்கும். இங்கே போய் நகை வாங்கலாம், இந்த தேதியில் அது பண்ணலாம்னா என்ன ஆகும்? இருக்கிறதெல்லாம் மொத்தமாக போயிடும். அதனால இந்த மாதிரி
விழாக்கால தள்ளுபடி அச்சை தேதியில் போய் வாங்கலாம், இதில் பண்ணலாம்னா இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம நம்பிக்கையை காசாக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, கடவுள் நம்பிக்கை இருக்கு, சாஸ்திர நம்பிக்கை இருக்கு, நிறைய பார்க்குறோம், நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் வியாபாரிகள் காசாக்கிறதுக்காக செய்கிற யுக்தி தானே தவிர அவன் சொல்ற மாதிரிலாம் நம்ம வந்து பெரிய ஆள் ஆக முடியாது. பெரிய ஆள் ஆகணும் நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிக்கணும். அவன்கிட்ட நகை வாங்கினதுனால பெரிய ஆள் தான் ஊரில் இருக்கிற பூரா நகை வாங்கிடுவாங்க. அவன் மட்டும்தான் பெரிய ஆள் ஆவான், நம்ம எல்லாம் கீழே தான் இருப்போம். அதனால வந்து இந்த விளம்பரத்தில் விழாக்கால தள்ளுபடி, சலுகை, ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கணும். இதெல்லாம் நீங்கள்லாம் புறக்கணிச்சாதான் வியாபாரிகள் திருந்துவான். அதான் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க உஷாராக இருக்காங்களா, இவங்க சொல்லி புரோஜனம் இல்லை, ஒழுங்காக கொடுத்துருக்கான்னு சொல்லி கொடுப்போம். ரைட்டுங்களா? அதனால நகையை பொறுத்தவரைக்கும் சரி, விளம்பரத்தை பொறுத்தவரைக்கும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கேஸ் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறீங்களா? சரி, ரைட்டு. கேஸை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? கேஸ் புக் பண்ணால் கொடுப்பேன், காசு கொடுப்போம், அப்புறம் எக்ஸ்ட்ரா காசு கேட்போம், கொடுப்போம், சமைச்சு சாப்பிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்ச கேஸ் அவ்வளோதான் இல்லையா? கேஸை வந்து நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி புக் பண்ணோம். இப்போல்லாம் ஆன்லைனில் வந்ததுக்கு முன்னெல்லாம் நிறைய தப்பு நடக்கும். இப்போ ஆன்லைனில் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு சிலிண்டர் வரும், எல்லா பில்லு ரேட்டு எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடும். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த சிலிண்டர் கொண்டு கொடுக்கும்போது அவன் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துட்டு பில்லோட சேர்த்து 50 குடு 100 குடுன்னு கேட்பான். கேட்குறானா? கேட்காம எவ்வளோ இருக்கிறது இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்களா? கொடுப்பீங்க. ஏன்னா இல்லைன்னா அடுத்த சிலிண்டர் அவன் கொண்டு வர மாட்டான்ட்டு கொடுக்குறீங்களா இல்லையா? அம்மா கடைசி இந்த சைடு எந்த சைடுமே வரல, கொடுக்குறீங்களா? ரைட். ஏதாவது கட்டாயப்படுத்தி நீ இவ்வளோதான் கொடுக்கணும்னு கேட்குறானா? அந்த மாதிரி கேட்டால் அவன் மீது புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்தா அந்த ஏஜென்சி உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை இவனை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நாளைக்கு அவன் சப்ளை பண்ண மாட்டான், நமக்கு கேஸ் போயிடும் அப்படின்னு சொல்ல நினைக்க வேண்டியதில்லை. கட்டாயம் அவன் கொடுக்கணும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, மெசேஜ் வந்துடும், பில் அமௌண்ட் வந்துடும், அந்த சிலிண்டர் கைக்கு வராது. கேட்டால் என்ன பண்ணுவோம்னா, சார் நீங்கள் லாக்கில் இருக்குன்னு அவன் பக்கத்தில் வேறு எமர்ஜென்சி கொடுத்துருப்பான். இங்கே வந்து கணிதமாக நான் வந்து பார்த்தா நீங்கள் ஆள் இல்லை, அது இல்லை, நாளைக்கு கொண்டு வரோம், நாளைக்கு கொண்டு வரோன்ட்டு. இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் சிலிண்டர் சப்ளை பண்ண உடனே பில்லு கொடுக்கும்போது ஓடிபி நம்பர்னு உங்கள் ஃபோனுக்கு ஒன்று வரும். அந்த ஓடிபி நம்பர் சொன்னால் தான் அவன் அந்த ஆன்லைனில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா ரிப்போர்ட் வரும். ஸோ அதெல்லாம் அவன் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதிகபட்சம் என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரா பணம் கேட்கலாம். அது வந்து கொடுத்தாங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஏஜென்சி ஒவ்வொரு சிலிண்டருக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதனால கொடுக்க வேண்டியதில்லை. அவன் வெயிலில் வர நம்ம மனசாட்சியோட என்ன பண்ணுறோம், வெயிலில் வர அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரான், மாடிக்கு கொண்டாடுறான், அதனால நம்ம கொடுக்குறோம். அது வந்து நம்ம பார்த்து செய்கிறது. கட்டாயப்படுத்தி இது கொடுக்கணும்னா அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். சரி, அது முடிஞ்சிச்சு. இப்போ சிலிண்டர் வந்து நம்ம வைக்கிறோம் இல்லையா, இந்த ரெகுலேட்டர் டீப்பு வாஷர்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம வந்து ஏஜென்சிக்காக கொடுப்பான். அந்த வாஷர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதை மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஏதாவது பிரச்சனைனா மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்னா, அவன் அந்த சப்ளை பண்ணுறான் இல்லையா, அவனே என்ன சொல்லுவான், ஏம்மா இதில் வந்து டீப்பு சரியில்லை, சரிசெல்லாம் மாற்றணும், ஏஜென்சி போனால் 1000 ரூபா கேட்பாங்க. நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இப்போ 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டுருவான். எங்கே வெளி மார்க்கெட்டில் விற்கிற டீப்பு அதுலேயும் ஐஏசி இருக்கும், டீப்பு இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவான். அதில் என்னன்னா லீக் ஆச்சுன்னா நாளைக்கு ஏஜென்சி பொறுப்பேற்காது. ரெண்டாவது அதில் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் கேஸுக்கும் இருக்கு. நடக்கும்போது இந்த மாதிரி லோக்கலில் இருந்து வாங்கி போட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு 500,000 பார்க்காம ஏஜென்சிக்கிட்டேயே அந்த ஜெனியெல்லாம் வாங்கினீங்கன்னா அது ப்ராப்பராக ரெகுலராக கரெக்டாக இருக்கும். அந்த வாங்கி நீங்கள் போடுங்க. இன்னும் வந்து அந்த சிலிண்டர் சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த காலாவதிக்கிறவங்க எக்ஸ்பைரி டேட் அதை வந்து சிலிண்டருக்கு உண்டு, ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை சிலிண்டருக்கும் உண்டு.
அதில் போட்டிருப்போம் 24, 21, 26 அந்த நம்பர் போட்டிருக்கிற சிலிண்டரில் பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா 26வது வருஷம் வரைக்கும் அதுக்கு அந்த சிலிண்டருக்கு வேல்யூ. அதன் பிறகு அந்த சிலிண்டர் வந்து இதில் கொண்டு போட்டுருந்தா அவன் வேலை தான் கொடுக்கணும். அவன் 26 இப்போ 24 போட்டிருப்பான். ஆனால் இப்பயே சப்ளை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, 24 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்போ இதில் சப்ளை பண்ணால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இப்போ கேஸ் ஏஜென்சியில் அவங்க என்ன ஏஜென்சிக்காக எங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் வந்து வீட்டுக்கு சப்ளை பண்ண போகுது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ அங்கே வச்சுட்டு போயிடு இங்கே வச்சுட்டு போயிடுங்கிறோமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சிலிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் வச்சுட்டு போயிட்டா எப்போ தேவையோ அதை வந்து அதை மாற்றிக்குவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிலிண்டர் வந்து வரும்போது அதை சீலை உடைச்சி கேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கு பிறகு ஏஜென்சி கிட்ட பணம் கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா அதில் ஏதாவது லைட்டாக லீக் ஆனால் வெளியே தெரியாது. கடைசியில் நீங்கள் எடுத்து போடும்போது பாதி சிலிண்டர் கேஸு வீணாக போயிடும். அதனால எப்பயுமே வந்து கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போங்கன்னு சொல்லாதீங்க. அதை எடுத்து உடனே சீலை எடுத்து பாருங்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வந்து சேஃப்டியாக இருக்கும். அதாவது கேஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அம்மா கேட்குறீங்களா? கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணும்போது அதில் ஒரு ராடு இருக்கு. அந்த ராடை வச்சு கவுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த சிலிண்டரில் இருக்கிற கேஸ் எல்லாம் எம்டி சிலிண்டருக்கு வந்துடும். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர்லாம் அந்த சிலிண்டரை வந்து ஒரு 17 கேஜ்னா ஒரு 2 கேஜ் அதை வந்து இறக்கிடுவாங்க. இந்த மாதிரி 4-5 சிலிண்டர் இருக்கணும்னா இது ஒரு காசு ஆச்சு, அது ஒரு 1000 ரூபாய் ஆயிடுச்சா? அப்போ அது இறக்கிட்டே 2 கிலோ இறக்கிட்டு உங்களுக்கு அந்த சீலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது டீப் இருக்கு, அது தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் ஊறினீங்கன்னா அதை எடுத்து அதை வந்து இப்படி சொல்லணும்னா அது அப்படியே செட் ஆகிடும் சீல் மாதிரி. அப்போ வந்து இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கெல்லாம் நிறைய அதெல்லாம் வழிகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் சிலிண்டர் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தூக்கி பாருங்கள். அப்படி இல்லையா சந்தேகம் இருந்துச்சா எனக்கு எடை போட்டு காட்டலான்னு சொல்லுங்க. எடை போட்டு காட்டுறதுக்கு நாங்கள் மெண்டிங்கெலாம் சொல்லியிருக்கோம். எடை போட்டு காட்டினீங்கன்னா சிலிண்டர் அந்த எடை மிஷின் வந்து கையோடு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி எடுத்துகிட்டு வரலன்னா நமக்கு சந்தேகம் வந்து அந்த ஏஜென்சி வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த எடை போட்டு காட்டின பிறகு தான் நீங்கள் பில்லு கொடுக்கணும். அது வந்து நமக்கு உரிமை இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க, சரியா? கேஸில் பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம். ரெகுலேட்டர்லாம் வெளி மார்க்கெட்டில் வாங்காதீங்க. அது வந்து அந்த ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த ஏஜென்சிக்கிட்டேயே போய் வாங்குங்க. ஏன்னா அந்த ரெகுலேட்டர்லாம் அந்த நம்பர் வச்சுருப்பாங்க, சீரியல் நம்பர் இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஏஜென்சியில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். நீங்கள் ரெகுலேட்டர் கிடைக்கல, உடஞ்சிருச்சு, வெளியில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இது வந்து ஏஜென்சிக்காரன் வந்து யாருமே எனக்கு தெரியாதுன்னு போயிடுவாங்க. சார் கம்பெனிலே வாங்கினா அமௌண்ட் கொடுக்க தேவையில்லைங்க சார். ஆமாம், அந்த டியூபும் அந்த ரெகுலேட்டரும் நம்ம பழசு அப்படி இல்லை, கம்பெனியில் சார்ஜ் இருக்கு. அது எந்த சார்ஜ் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. நம்ம புக்கோட அதோட எடுத்து போனோம் அப்படின்னா அந்த நம்பரை வச்சு இல்லை, இந்த நம்பர் வச்சு அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கள்டே நீங்கள் வந்து காசு கொடுத்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. நீங்கள் ஏஜென்சி எங்கே வாங்கினீங்களோ அவங்கள்டே வாங்கினீங்கன்னா தான் அந்த அந்த கம்பெனியை வந்து சில சிஸ்டம் டெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா 500 ஆயிரம் கேஸ் எல்லாம் லீக் ஆச்சுன்னா சிக்கலாகிடும். அது அந்த லாஸ்ட்டில் அந்த முடிச்சுட்டு எல்லாம் தூங்கும்போது என்ன பண்ணுறோம், கேஸ் ஓப்பன்லேயே தான் வச்சுருப்போம். அதை எப்பயுமே அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த டீப் அந்த வாசல் ரொம்ப சின்னது, எப்போ அதை லீக் ஆகும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸும் இன்னொரு 10 நாள் சேர்ந்து வரும், ஆபத்தும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாடகைகள் ஏதாவது தெரிஞ்சுன்னா உடனே போனால் அந்த ஜன்னலாம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேஸை ஆன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சேஃப்டிக்காக, ரைட்டுங்களா? ஏஜென்சியில் வந்து இப்போ எல்லாம் ஆன்லைனில் வந்ததுனால ஏஜென்சியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வரீங்க, இப்போ நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கீங்க இல்லை சேலத்தில் இருக்கீங்க, அங்கே வந்து இப்போ இங்கே நம்ம தொட்டியத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தீங்கன்னா அந்த சிலிண்டர் வந்து இந்த ஏஜென்சிக்கு வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த சிலிண்டர் அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு அதை பேப்பர் வாங்கிட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வாங்கணும். அப்போ நம்ம டோட்டலாக வந்து வீடு காலி பண்ணும்போது சிலிண்டரையும் சேர்த்து கொண்டு வந்துடணும். இப்போ என்னன்னா அந்த 2 சிலிண்டர் கொடுத்தா தான் வந்து மாற்ற முடியும். இப்போ என்ன சொல்லணும்னா, நீங்கள் சிலிண்டரு
கொண்டு போய் கொடுத்து சரண்டர் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்தா தான் நாங்கள் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு என்னன்னா நீங்கள் பேப்பர் மட்டும் கொடுத்து கிளியர் பண்ணிட்டு அந்த ஏஜென்சி இப்போ வாரத்தில் வச்சுக்கோங்க. இல்லை இந்தியன் அந்த கம்பெனி இங்கே வந்து அதை அந்த சிலிண்டர் வச்சுக்கிட்டே இங்கே வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பேர் மாத்திரம் இல்லையா, இறந்துட்டாங்க, அவங்க பேர் வந்து வாரிசுக்கு மாற்றணும், அம்மா பேர் மாற்றணும்னா என்ன ஆகும்னா வாரிசு அடிப்படையில் மாற்றலாம். அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றும்போது அந்த அப்போ வந்து 1000 ரூபா டெபாசிட் கட்டி வாங்கியிருப்பீங்க. ஒரு 5 வருஷம் கட்டி 1000 ரூபா டெபாசிட் கட்டி அந்த சிலிண்டர் வாங்கியிருப்பீங்க. அப்படியே ஓடிட்டே இருக்கும். இன்றைக்கி மாற்றும் போது என்னன்னா இன்றைக்கி 3500 ரூபா டெபாசிட் கிடைச்சிடலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 1000 கழிச்சிக்கிட்டு 2500 ரூபா அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் கட்டினா அவன் மாற்றி கொடுக்கணும். அதனால் இதெல்லாம் வந்து நாளைக்கு எதாவது முடியாது, மாற்ற முடியாது, செய்ய முடியாதுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து அவன் மேலே புகார் கொடுக்கலாம். நீங்கள் கேட்கலாம் முடியும். இல்லைன்னா எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம், அது கேட்டு தருவோம் எந்த புகாராக இருந்தாலும். அதனால் வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வரும்போது மரியாதை எல்லாமே பேசுகிறான். டிக்கெட் வாங்கினாலும் ஸ்டாப் விட்டு வேறு ஸ்டாப்பில் இறக்கி விடலாம். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். எடுக்கும்போது என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நீ போய் அவங்ககிட்ட வந்து என்ஓசி வாங்கிட்டு வா, உனக்கு வேலை தரோம்னாங்க. அப்போ நீங்கள் அந்த கிளைண்ட் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாமோ அவங்கள்ட்ட என்ஓசி வாங்குறதுக்கு 10 நாள் அலையணும். 10 நாள் அலைஞ்சா என்ன ஆகும்? 10 நாள் வேலை இல்லாமல் போயிடும். அப்போ 10 நாள் வேலை இல்லைன்னா சம்பளம் இல்லை, லாஸு. அப்போ என்ன பண்ணுவோம்னா அடுத்தது ஒன்றா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அம்மா வாமா உட்காருமான்னு மரியாதையை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களும் போகும்போது ரொம்ப அப்படி சீப்பாக பேசுவானுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் கேஸ் நான் நிறைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிலையும் மெம்பராக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கடைசியாக வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டு போய் சொல்லி வாங்கினாங்க. அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக நுகர்வோர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் தரக்குறையாக பேசினாலோ, தரம் இல்லாமல் இருந்தாலோ, கலப்படம் இருந்தாலோ, போலியாக இருந்தாலோ நம்ம உடனடியாக புகார் கொடுத்து அதுக்கு நிவாரணம் பெறலாம். அதுக்கு எல்லா வகையிலும் சட்டங்கள் இருக்குது, வழிகள் இருக்குது. அதனால் வந்து வழிகள் ஏன்னு நம்ம நிற்க வேண்டியதில்லை. அதனால் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து தானே போகிறோம். அப்போ நமக்குரிய மரியாதைகள் நம்ம கொடுத்து தானே ஆகணும். அவங்க கொடுக்கலன்னா ஏன்டா கொடுக்கலன்னு கேள்வி கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. கேட்டால் பதில் சொல்கிற கடமை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. அதனால் கேட்கணும். நம்ம வந்து இறங்கி கேட்குறோம், நமக்கு என்ன அப்படின்னு போயிடும். அதனால் வந்து நீங்கள் காசு கொடுத்து செய்கிற எல்லா விஷயமும், அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க, சொந்த உபயோகத்திற்காக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமுமே தரம் கம்மியாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் சரியாக இல்லைனாலும் சரி, நீங்கள் நுகர்வோர் மன்றத்துக்கு வரலாம். சேவை குறைபாடு, மன உளைச்சல், நம்பிக்கை மோசடி, நம்பிக்கை நம்ம வச்சுப்ப நிறைய நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்பிக்கை வந்து காசை கழிச்சு அவங்க லோன் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணி ஏமாற்றலாம். இப்போ ஜோசிகெல்லாம் இருங்க, ஜோசிகெல்லாம் என்ன பண்ணுறான்? ஏமாத்துறானா கதையை சொல்லி, ஏமா நீ 6 மாதம் அது பிறகு நீ பெரிய ஆளாக போகணும், 6 மாதம் கழிச்சு போனாங்கண்ணே இதான் பழகி போச்சுல, இது அப்படியே பழகி போக மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம நம்பிக்கை வந்து நமக்கு வந்து அந்த நம்பிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா காசாக பார்ப்பாங்க. இந்த நாளை ஜோதிடம்லாம் இருக்கு இல்லையா, அவெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே எடுத்தோடனே சொல்லிடுவான், அம்மா உன் பேர் ஜெயலட்சுமி, உனக்கு 2 பசங்கம்மா. அது சில டெக்னிக் இருக்கு, அது கரெக்டாக கண்டுபிடி. அது பிறகு என்ன பண்ணுவீங்க? அது பிறகு அவன் எல்லா எது சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்க. இப்போ அப்போ எத்தனை யாரும் தெரியாது பேர் சொல்லிட்டான் அப்படின்னு எல்லாம் நம்பி அவன் பெரிய நோட்டு போட்டு கொடுப்பான். அதில் ஒன்று என்ன பண்ணுவான், அதுக்கு 200 ரூபா காசுமா நாளைக்கு வந்து இல்லை, அதை வச்சுக்கலாம். 200 ரூபா 300 300 இப்போ கொஞ்சம் வரல சீரியஸ் இல்லை, கொஞ்சம் ஏற்றிருப்பாங்க. அந்த 300 400க்கு அவன் வேலை பார்க்கறது இல்லை. 300 ரூபா சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு அதுக்கு பரிகாரம்னு ஒன்று போடுவாங்க. பரிகாரம் போட்டால் அதில் தான் உங்களுக்கு காசு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற வழியே இல்லை, பரிகாரம் போட்டால் நீ வந்து இருக்கும் குழந்தை உங்க கூட இருப்பாங்கன்னா ஓடி போயிடுவான், ஏதாவது ஒரு கதையை உங்களை பயமுறுத்திடுறான். உடனே என்ன பண்ணுவீங்க? கடனாவது வாங்கி பரிகாரத்தை செய்வீங்க. பரிகாரத்தில் அவன் ஜாலியாக சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை மோசடி இதெல்லாம் வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதில் சட்டத்தில் இடம் இருக்கு.
சட்டப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு போனோம்னா கேஸ் மட்டும்தான். இப்போ அதில் வந்து இப்போ 2019 பிறகு சமரசம் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது நம்ம அவுட் ஆஃப் கோர்ட்டெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, கேஸ் பண்ணும்போது வெளியே நம்ம பேசி முடிச்சுக்கிட்டு கோர்ட்டு கொடுக்கணும். அந்த மாதிரி நுகர்வோர்லையும் நம்ம புகார் கொடுக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நுகர்வோரும் அது ஏமாத்தின வியாபாரிகளும் உற்பத்தியாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களும் பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டா சட்டப்படி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸை கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க. இது வந்து சமரசம் அப்படிங்கிறது 2019 பிறகு நமக்கு நுகர்வோருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த நுகர்வோரை பற்றி சொன்னா CCPA அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு டெல்லியில். சும்மா கேட்குறீங்களா? CCPAன்னு ஒரு அமைப்பு இருக்கு, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அது பேர். இது வந்து மத்திய அரசு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கீழே தான் இந்த நுகர்வோர் அமைப்பு, நுகர்வோர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரும். அதில் விஜிலன்ஸ் கமிட்டி வரும், எல்லாமே அதெல்லாம் வரும். அவங்களுடைய பணிகள் என்னன்னா நுகர்வோருக்கு பாதுகாப்புக்கு என்னென்ன முறையில் சட்டங்கள் கொண்டு வரணும், விலைவாசி நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா, இல்லை இது விலை அதிகமாக இருக்கு இதை கம்மி பண்ணுங்க அப்படின்னு நம்ம பாதிப்புக்கு எந்தெந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்து அவங்க தான் டிசைட் பண்ணுறது. விலைவாசி ஏற்றணும்னாலும் அவங்க தான் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க, குறைக்கணும்னாலும் பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த பொருளை வந்து தரமில்லை இதை தடை பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு தான் CCPA. இதை வந்து பரிந்துரை பண்ணி மத்திய அரசு கொடுக்கும்போது அதை வந்து சட்டமாகவோ அவங்க அறிக்கையாகவோ வந்து நமக்கு வரும். அதனால CCPAக்கள் தான் மட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் 8 இப்போ 8 இருக்கு இல்லையா, 8ன்னா என்ன, நம்ம 8ன்னா என்ன சொல்லுவோம், சனிம்போம் இல்லையா? கன்சியூமர் பொறுத்தவரைக்கு 8 உரிமைகள் இருக்கு, 8 சாப்டர் இருக்கு, 107 செக்ஷன் இருக்கு. நம்ம பாதுகாக்கிறதுக்காக 107 செக்ஷன், 107 1 7 8. அப்ப 8 பிடிச்சிடலாமா? அப்ப நம்ம நுகர்வோர்கிட்ட வந்து பகிர்ச்சிக்கிட்டானா அவனுக்கு சனி பிடிக்கணும் அர்த்தம். பாத்திர படத்தில் பார்த்தோம்னா 8 வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டா அந்த மாதிரி 8 கன்சூமர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 8க்கும் ஒரு கணக்கு இருக்கு. நம்ம கிட்ட நுகர்வோர்கிட்ட பகிர்ச்சிக்கிட்டானா அந்த வியாபாரிக்கோ உற்பத்தியாளருக்கோ சனி பிடிச்சிருந்தா அர்த்தம். நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, பெரிய அரண் மாதிரி இருக்கிறது 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தை நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாரையும் நம்பி எங்கேயும் போக வேண்டியதில்லை. உட்கார்ந்த இடத்துலயே நீங்க உங்களுக்கு ஏமாற்றத்தையும் சரி விவரங்களையும் சரி நீங்க தெளிவு பண்ணி நியாயத்தை நீங்க வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் பிரச்சனை இருக்கு. பிளாட் வாங்குறீங்க, பட்டா கொடுக்கல, பிளாட்டுக்கு போனோம்னா நம்ம பேர்ல இல்லை, நம்ம வாங்கும்போது நம்ம பேர்ல இருந்துச்சு, அது போல பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேர் வருது, ஈஸியில் வேற பேர் வருது. இது மாதிரி நிறைய போலி பட்டா தயார் பண்ணி நம்ம இடத்த பிடிக்கிறாங்க, இல்லை அந்த பட்டா வச்சு நம்மளுக்கு காசு ஆக்கிடுறாங்க. சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்கா. நிறைய உங்கள் சைட்லேயே நிறைய இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நுகர்வோருக்கு போகலாம். ரைட்டுங்களா? இதெல்லாம் என்ன, சொந்தமாக நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா போகலாம். நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்காக பிளாட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் கணக்கில் வராது. இதுக்கு எல்லாமே வந்து தீர்வு வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கு. அதற்கான தீர்வு, அதுக்கான வழக்குகள் எல்லாமே நாங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எங்கள் செல் நம்பர் தரேன். இதுதான் எங்களுடைய அமைப்பு. நான் வந்து தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நுகர்வோர் சமுதாய பிரச்சனைகளை வச்சு ஒரு பெரிய இயக்கமாக நடத்திட்டு இருக்கோம். தேசிய லெவலில் தேசிய செயலாளராக இருக்கேன். பெட்கால் சவுத் இந்தியான்னு அதுக்கு சவுத் இந்தியா லெவலில் சேர்மனாக இருக்கேன். இது இல்லாமல் மனித வெளியல் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். மனித வெளியல் யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். யூடியூப் சேனலில் நிறைய இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராமு, இந்த பப்ளிக்கில் பாதிக்கிறது, இந்த கஞ்சா இதெல்லாம் இப்போ போதை இருக்கு இல்லையா, போதையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்களா?
போதையில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் புதுசாக போய் குளிச்சுட்டு வந்து இது காட்டா பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தது ஒரு டைப்பு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கஞ்சா கொஞ்சம் கேளுங்க, கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போதை வெரைட்டிலாம் நிறைய வருது. இதெல்லாம் என்னன்னா அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜு பார்த்து தான் நிறைய போயிட்டு இருக்கு. நம்ம நல்ல பையன்கிட்ட அனுப்புகிறோம், அவங்க வந்து அங்கே கஞ்சா போதையை கொடுத்துடுறாங்க. அதனால வந்து இப்போ பெரிய வேட்டையே என்னன்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்க காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு தான் இப்போ நிறையா வந்து இந்த மாதிரி விஷயம் போகுது. எப்படி போகுது? சாக்லேட்டாகவும் சரி, மிட்டாயாகவும் சரி, இந்த மாதிரி பல வெரைட்டிலாம் அவங்களுக்கு போகும்போது அவங்க ஏதோ ஒன்று சேர்மான ஒரு நாள் லைட்டாக சாப்பிட்டு பாடுறான், நல்லா இருக்குன்னு சொன்னா அவங்க போய் சாப்பிட்டுக்கலாம். அது பிறகு அது திருப்பி கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 ட்ரிப் கேட்கும்போது என்ன ஆகும்? 5ஆவது ட்ரிப் அது இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது. அப்போ அதை தேடி போகிறோம். அப்போ நம்ம வந்து பசங்களை என்ன பண்ணுறோம்? பல கனவுகளை படிக்க வைப்போம், பல கஷ்டத்தெல்லாம் வட்டிக்கு வாங்கி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அவனை படிக்க வச்சதான் ஒரு ஆளாக்கலான்னு உட்காந்துருப்போம். ஆனால் அவன் இந்த மாதிரி விஷயத்தில் போய் பாதிச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அவன் மட்டும் இல்லாமல் குடும்பமே டோட்டலாக வீணாக போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து நிறைய சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண நீங்கள் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பயும் டெய்லி நீங்கள் அவன்கிட்ட உங்கள் வேலையை பார்த்து அவன்கிட்ட அவன் வேலையை பார்த்தாது இருந்தாலும் விடாதீங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் அவனோட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. அப்போ தான் வந்து அவனுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இப்போ நிறைய நான் அதை ஒரு இதையே சொல்கிறேன். ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு அவங்க வீட்டுக்காரரும் ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்கூலில் பெரிய வாத்தியார், அந்த அம்மா ப்ரொஃபஸர், அதேமாதிரி திட்டில் பெரிய ஸ்கூல், ஒரே பையன், ரொம்ப ஜெனியூனான ஆளுங்க. அவங்க 2 பேர்கிட்டயே நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா நீங்கள் வேற எங்கேயுமே போகணும். நீங்கள் மக்கா இருந்தாலும் அவங்க வந்து உங்களை வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஆளுங்க, ப்ரொஃபஸரும் சரி இவங்களும் சரி. பையனும் நல்லா படிக்கிற பையன் தான். அது ஒரே பையன், நல்லா அந்த மரியாதை இருக்குது. இவங்க என்னன்னா இந்த அம்மா காலேஜுக்கு போயிட்டு அந்த வந்த உடனே அந்த ப்ரோக்ராம் அது இது அது அப்படியே போயிட்டுருக்கும். அவர் என்னன்னா அவரே வேலைகள் பார்த்துட்டு அது பிஸியாக போயிட்டுருக்கும். அம்மா அவன் வேலையை பார்த்துட்டு தனியாக அவனுக்கு தனி ரூம்லாம் இருக்குது போயிட்டுருக்கோம். இது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இது 3 பேருமே பெரிய டச்சப் இருக்காது. சார்ந்த ஹாயின்னு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்துட்டு அவர் ரொம்ப மோசமாக போய் சிக்கலாகிடுச்சு. அப்போ போய் விசாரிக்கும் உள்ள நான் அந்த கேஸ் நான் பார்த்துட்டேன். அதனால சொல்கிறேன், போனீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா கட்டப்பழக்கம் அவன் பண்ணிடுவான். வெளியே வந்து அவர் ஜெனியூனானா அந்த கெட்டவன் வந்து அதை வந்து அவன் வெளியில் வரவே முடியும். 2 பேரும் சம்பாதிச்சு என்ன பண்ணுறது? பேர் இருக்குது, சம்பாதிச்சிருக்காங்க, எல்லாம் குவாலிட்டி இருக்குது. ஒரே பையன், 2 பையனோட சரி ஒருத்தர் சேர்த்துறான்னு பார்க்கலாம். அதுவும் இல்லை, போய் அவனுக்கு போய் இதில் சேர்த்து இன்னைக்கு வந்து டோட்டல் ஃபேமிலியே அவுட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அவங்க வாத்தியார் ப்ரொஃபஸர்லாம் என்ன பண்ணணும்? இந்த பையனை நம்பி அதை நினச்சியே எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கேள்விக்குறியில் இருக்காங்க. காரணம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம குழந்தைகள் யாராக இருந்தாலும் நம்ம வந்து அப்பப்போ வந்து ஃப்ரீயாக பேச கற்றுக்கணும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியாரை பார்த்தா பையன் அப்படி நடுங்குவான், அம்மா அப்பாவெல்லாம் பயப்படுவாங்க. இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது, ஆயிட்டு போயிடுறாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக போகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி பசங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அவன் பேசுகிறத காதுக்கு கேளுங்க. அது தப்பாக ரைட்டான்ட்டு நான் பேசுகிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது செய்யலான்னு சொல்லிட்டுலாம் கட்டாயப்படுத்தாதீங்க. நாளைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் பாலியல், ஸ்கூலில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் இது ஒரு டெய்லி செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா அதுதான் ஓடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அந்த குழந்தைகளுக்கு பேட் டச்சு குட் டச்சுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு வெட்டப்படக்கூடாது. நம்ம குழந்தைகிட்ட நம்ம எப்படி சொல்கிறது? வேறு வழி இல்லை, எல்லாம் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான். அதே மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக பேச கற்றுக்கணும். யாராவது எதாக இருந்தாலும் உடனே சொல்ல கற்றுக்கினா நிறைய பேர் இப்போ என்ன இப்போ செய்தியில் பார்க்குறீங்க இல்லையா, 6 மாதம் 1 மாதம் மாட்டிக்கிட்டே இருந்திருப்பான். அவங்க பயந்துட்டு சொல்கிறது பயந்துட்டு விட்டுருப்பாங்க, கடைசியில் பெருசாக போகும். எந்த ஒரு விஷயமும் நல்லதாக கெட்டதோ சொல்லுங்கள், பேச கற்றுக்கணும், தைரியமாக பேசணும். அதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை ஒரு வேலையாக வச்சே செய்யுங்க. சம்பாதிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. சம்பாதிச்சாலும் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பாதிச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கே அர்த்தமே இல்லாமல் போயிடும், கஷ்டப்படுறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து குழந்தைகளாக இந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க.
ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் நடப்பு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. சரி, அது அடுத்தது சுற்றுச்சூழல். இன்றைக்கே நம்ம இருக்கோம், காற்று போயிடுச்சு. காற்றுல வந்து ஒரே டஸ்ட்டு தான் வருது. தண்ணி இது 20 ரூபா பாட்டில் இல்லையா? 20 ரூபா பாட்டில், 1 லிட்டர் தண்ணி 20 ரூபாய்க்கு வாங்குகிறோம். கீழே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அடி போட்டால் போர் தண்ணி வரும். இது பண்ணலாம். இன்றைக்கி 500 அடி போட்டாலும் தண்ணி கிடைக்க மாட்டாங்குது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எடுத்து திருப்பி போட்டாலும் அங்கேயும் தண்ணி இல்லை. காரணம் என்ன? நிலத்தடி நீர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. அதுக்கு என்னென்ன காரணம்னா, ரெகுலராக மழை பெய்யணும், அது பெய்யறதில்லை. பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்? அந்த பிளாஸ்டிக், மக்காத பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அந்த மண் உறிஞ்சாது. அது நிறையா அப்படியே நின்று அந்த இடத்தையே காலி பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன, கார்பரேட் கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க 1000 அடி 2000 அடி போரை போட்டு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நமக்கு காசை வந்து பெப்சி கோக்கன்னு கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி பாட்டில் தண்ணி கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே தண்ணி அப்படி போயிடுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? தங்கத்தை வாங்குறதுக்கு பதில் தண்ணி வாங்குறதுக்கு அலையணும். இப்பயே நிறைய பேர் 3 மைல் 4 மைல் போய் தான் தண்ணி கொண்டு தண்ணி தூக்கிட்டு வராங்க இல்லையா? அந்த மாதிரி நிலைமைகள் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, மரத்தை வந்து இருந்த மரத்து பூரா ரோடு போடுற அது போடுற எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணிட்டாங்க. ஒதுங்கிறது கூட இப்போ வெயிலுக்கு ஒதுங்கிறது கூட இல்லை. என்ன பண்ண, வீட்டுக்கு ஒரு செடி வைங்க. அது மரமாக நீங்கள் வெளியில் அந்த எல்லாம் கழுவி ஊற்றி தோட்டத்தில் போய் ஊற்றிங்கள தண்ணியை, அந்த தண்ணியை தூக்கி இங்கே ஊற்றினீங்கன்னா அது கொஞ்ச நாள் பெரிய மரமாகி நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மழைக்கு எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கொஞ்சம் குளுமையாக இருந்தாலும் மழை வரும். ஒன்று. 2வது, இந்த மாசு படிஞ்ச காற்று வருது இல்லையா, அது மரங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி காற்றை வந்து கொஞ்சம் சுத்தமாக தரும். காற்று நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் மரத்தை வைங்க. காடுகள் அழிக்கிறது தான் இன்றைக்கி எல்லாமே. காடு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிப்பு போட்டாங்க. இன்னொன்று வந்து நிலத்தடி நீர் வந்து இன்னொன்று குறையிறதுக்கு நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு 4 குளம் அங்கங்கே வெட்டி வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி கிடக்கும். அப்போ சரியாக இருக்கும். இப்போ என்னாச்சு, எல்லா குழந்தையும் மூடி காம்ப்ளெக்ஸாகவும் அப்பார்ட்மெண்ட்டாகவும் கட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ தண்ணி தேங்கிறதுக்கு நிற்கிறதுக்கு இடமும் இல்லை. சரி, இதெல்லாம் இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாதிப்புனா என்ன, தண்ணி ஓரம் வருதுன்னா அவன் தண்ணி இருக்கிற இடத்துக்கு பூரா அவன் பிளாட் ஆகிறதுனால அது தண்ணி இருக்கிற தண்ணி போக தெரியாமல் தெருவுல வந்து வீட்டுக்குள்ளே போகுது. அப்போ வந்து நிலத்தடி நீரை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா அங்கங்கே நீர்நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதில் எதாவது ஆக்கிரமிப்புனா இங்கிட்ட நம்ம புகார் கொடுக்குறோம். நீர்நிலைகளை பாதுகாக்கணும். மரத்தை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் காற்றும் சுகாதாரமாக வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு தேவை, நம்ம கேட்கறது கிடைக்கிது. நாளைக்கு என்ன நம்மளால சொத்து பெரிய லெவலில் சேர்க்கிறோமாங்கிறது நமக்கு தெரியாது, சொத்து வச்சிருக்கோமாங்கிறதும் தெரியாது. ஆனால் சொத்து இல்லைனாலும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சமுதாயத்தையும் நல்ல ஒரு குவாலிட்டியை உருவாக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதிப்பு அதுலேருந்து அவங்க கொஞ்சம் வெளியே வந்துடும். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம போகலாம். சொத்து சேர்க்கணும்னாலும் இதையாவது போகலாம். ஏன்னா இப்பயே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னும் போக போக கஷ்டங்கள் நிறையா வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பேங்க்லாம் பார்த்தீங்களா, பேங்க்கில் லோன் வாங்காதவங்க யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வண்டி லோன் வாங்கியிருக்கீங்க, பர்சனல் லோனு, வீட்டு லோனு, இந்த மாதிரி வெரைட்டி லோனு இருக்குது. நகை லோனு, எல்லா லோனும் இருக்குது. கல்யாணத்துக்கு லோனு, எல்லாத்துக்கும் லோன் இருக்குது. அப்போ பேங்க்கில் லோன் வாங்கிட்டு நம்ம முறையை கட்டலைன்னா என்ன பண்ணுவோம், கேட்பாங்க. அது பிறகு ஆள் அனுப்புவாங்க. அது பிறகு என்ன பண்ணுவான், ரெக்கவரி ஏஜென்ட்னு சொல்லிட்டு அவன் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா வீடு நின்று உங்களை அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான். கொடுக்குறியா இல்லையாடிப்பான். அவன் என்னென்ன மட்டமாக பேசுவான் எல்லாத்தையும் பேசுவான். நம்ம அந்த அசிங்கத்துக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவோம், எங்கேயாவது வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் சட்டப்படி அவன் வந்து வீட்டில் வந்து கேட்கறதுக்கே ரூல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி மிரட்டி உருட்டி கேட்டாங்கன்னா மேலே புகார் கொடுக்குறோம். ரெண்டாவது, இந்த வட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம். கட்டி தான் வண்டி எடுக்கணும். எடுத்த பிறகு அது ஒரு 25 டியூன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 டியூ கட்டியிருப்போம் இல்லையா? அவன் என்ன 1 டியூ 2 டியூ பாக்கினா என்ன பண்ணுவான், வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போயிட்டு அவன் போனீங்கன்னா
மொத்த அமௌண்ட்டு கேட்பான். எந்த அமௌண்ட் கேட்பான்? அந்த கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, இந்த ஏஜென்ட்டுக்கு இந்த ஃபீஸு எல்லாத்தையும் சேர்த்து கட்டால் தான் நான் வண்டி தருவான் இல்லையா? அப்போ நிறையா வண்டிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம இருக்கிறதில்ல, முடிச்சு அவன் என்ன பண்ணால் அதை விற்று அவன் காசாகிட்டு போயிடுவான். இது அவங்க அந்த மாதிரி ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியாது. எடுத்தாங்கன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கே போகலாம். சொந்தமாக உபயோகிக்கிற தொழிலாளர் எடுத்து இந்த மாதிரி கட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு நாங்கள் இந்த ஐசிஐசியில் இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெக்கவரி பண்ணி எடுத்து நாங்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் கேஸ் நடக்கும் போது என்ன பண்ணோம், அந்த வண்டியை கோர்ட்டில் ஒப்படைக்க சொல்லுங்க. கேஸ் முடிஞ்சோடனே நாங்கள் இருக்கிற கோர்ட்டு பாதுகாப்பு இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு வாரம் 2 வாரம் எப்பயும் போல தானே டக்குனு ஒரு 7 விற்றுட்டான் வண்டியை. அப்போ விற்ற வண்டியை அவன் வாங்க முடியாது. இங்கே கோர்ட்டில் நீங்கள் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, வண்டியை கொண்டு வச்சுருங்க, கேஸ் முடிக்கிட்டாங்க. அப்போ அவன் பேங்க்கான பூரா ஆஃபீஸில் புலம்பி கெஞ்சி கொடுத்தாடி வண்டி பணம் அந்த பணம் என்ன நம்ம கேட்குறோம் எல்லாத்தையும் கொடுத்து காலை கொடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அவனால் பண்ண முடியாது, பண்ணலன்னா அவனுக்கு பேங்க்குக்கே சிக்கலாகும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேங்க்கில் சட்ட ரீதியாக நம்ம போகிறது கிடையாது. சரி ரைட்டை வண்டி போயிச்சாலும் விட்டுருவோம். சட்ட ரீதியாக நோட்டீஸ் அனுப்பி அவங்க இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நியாயங்கள் நமக்கு கிடைக்கும். இது முன்னாடிலாம் நிறைய இந்த செட்டில்மெண்ட்டுன்னு வருவாங்க பேங்க்கில். தமிழ்நாட்டுக்கு ஒரு 3-4 கேஸாவது இங்கே நடத்திருக்கேன். செட்டில்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பேசி முடியாத விஷயத்துக்கு கிரெடிட் கார்டு அதெல்லாம் இல்லையா, நம்ம ஆஃபீஸுக்காக வருவாங்க, மேனேஜர் வருவார், செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுப்பாரு, பணத்தை வாங்கிட்டு போயிடுவார். நம்ம செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, பில்லெல்லாம் வந்துச்சுன்னு உட்காந்துருப்போம். திருப்பி 1 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், திருப்பி ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வரும், நீங்கள் இவ்வளோ பேலன்ஸ் பணம் கட்டணுன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் தான் ஏற்கனவே செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, அதுக்கு லெட்டர் வந்திருக்கு, லெட்டரும் கொடுத்துட்டாங்க, அப்புறம் எப்படி எனக்கு வருதுன்னு சொல்லி கேட்பீங்க. அப்போ என்னன்னா அது நிறையா நாங்கள் கேஸ்லாம் போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஓம்புட்ஸ்மேன் ஒன்று இருக்குது. அதனால இந்த பேங்க்கில் இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுல ரிசர்வ் பேங்க்கில் அந்த ஒரு தீர்ப்பாயம் மாதிரி இருக்குது. அங்கே இதெல்லாம் புகார் பண்ணோம், பண்ணிட்டு முடிச்சு அது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தோடனே நாங்கள் கேஸு ஃபைல் பண்ணோம். ரிசர்வ் பேங்க் ஓம்புட்ஸ்மேன்லையும் எல்லாத்தையும் கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன நமக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா, பேங்க்கான மேனேஜர்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கடன் கொடுத்துருக்கணும், இவ்வளோ அமௌண்ட்டை வசூல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் கொடுப்போம். அப்போ என்ன பண்ணணும், வசூல் பண்ணுறதுக்கு இவனுக்கு என்ன பண்ணால் இவங்களே பிரிண்ட்டை போட்டு பேங்க்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்தோடனே செட்டில்மெண்ட்டு முடிச்சிடணும். ஆனால் ஒரிஜினல் செட்டில்மெண்ட் எது க்ளோஸ் ஆகும்னா அந்த பேங்க்குடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பாம்பே, பூனே, டெல்லின்னு இருக்கும், அங்கே நமக்கு வரணும். அவனுடைய நாலேஜில் வந்தால் மட்டும்தான் அந்த செட்டில்மெண்ட்டு. இவனுங்க இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு முடிச்சுட்டு போயிடுறாங்க. திருப்பி நீங்கள் 2 வருஷம் வச்சு போகும்போது அந்த மேனேஜர் அங்கே இருக்க மாட்டான், வேறு யாராவது இருப்பாங்க. அப்போ என்ன இது நாங்கள் கேஸ் போடும்போது இப்போ என்ன பண்ணுவான்ட்டாங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேனேஜருக்கு ஃபுல்லாக பவர் எடுத்துட்டாங்க. செட்டில்மெண்ட் பவர் சென்னை ஹெட் ஆஃபீஸ் அந்த மாதிரி கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இப்போ எங்கெல்லாம் மேனேஜர்லாம் இப்போ செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுத்தாலும் செல்லாது. இப்போ இவங்க மீடியேட்டர் மாதிரி தான். இப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி அவங்க மேலே கேஸ் போட்டு பண்ணதுனால தான் இன்றைக்கி நுகர்வோருக்கு நிறைய பாதுகாப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த விஷயம் மட்டும் இல்லை, சுற்றுச்சூழல் சாக்கடைகள் ஏதாவது இருந்து ஏதாவது ரொம்ப மோசமாக ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதெல்லாம் இங்கேட்டா நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணணும். இல்லைன்னா அந்த சாக்கடையெல்லாம் ஆகும். திருப்பி நம்ம எங்கே இப்போ ஒரு 20 வீடு தெளியிருந்தாலும் அங்கே கொசு கழிச்சுன்னா நமக்கு வியாதி வந்துடுமா? ஸோ பாதிப்புங்கிறத ஒரு அசுத்தம் இருக்கிற இடத்துல மட்டும் கிடையாது, அதை சுற்றி உள்ள எல்லாத்துலேயுமே அந்த பாதிப்பு வரும். அதனால் எங்கே வந்தாலும் அது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரி புகார் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு நம்ம சுற்றி இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுத்தமாக இருக்க முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஃபுட்டு ரொம்ப முக்கியம், அது மெயினாக பாருங்கள். பொட்டல பொருள்கள் இலவசம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் அடிப்படையாதீங்க. நகையில் தெளிவாக இருங்க, 916 இருக்கான்னு பாருங்கள். நகை மட்டும் இல்லை, இந்த கம்பி வீடு கம்பி சிமெண்ட் இந்த எல்லாத்தையும் ஐஏசி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐஏசி இருக்குது. இந்த ஐஏசியில் எப்படின்னா ஐஏசி முத்திரை இருக்கு இல்லையா,
இந்த ஐஏசி முத்திரைனா இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொன்னோம் இல்லையா, அவங்க தான் இது பண்ணுறது. இப்போ தண்ணி என்ன இதுக்கு லேபு அது டெஸ்டிங்கு அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் இந்த சிஸ்டத்தில் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அவங்க கொடுக்குறது ஐஏசி. இந்த ஐஏசி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் மாறுபடும். ஐஏசிங்கிறது ஒன்று தான். இந்த கோடு கொடுத்துருக்காங்க கீழே நம்பரு. இந்த கோடு வந்து எலக்ட்ரிக் பொருள்லாம் வேறு, இந்த கம்பி சிமெண்ட் இதெல்லாம் வேறு, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த கோடு தான், அந்த கோடு நீங்கள் வந்து அதுக்கு ஆப் இருக்குது. ஆப் அந்த பிஎஸ்சி ஆப்புக்கு போனீங்கன்னா அந்த கோடை போட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும், இதுக்கு இதுதான்ட்டு. அதனால் நிறையா அந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் சந்தேகம் வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேரை போட்டு கோடை போட்டு ஐசி போட்டு விற்றுருவாங்க. இப்போ தனி பாட்டில் நிறையா நல்லா கேனெல்லாம் வந்து இல்லையா, என்ன பண்ணோம்னா தண்ணியை வாங்குறது மட்டும் இல்லை, எம்டி கேனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா போய் நல்லா சுடு தண்ணியை காய்ச்சி ஆற வச்சு அதை தூக்கி ஊற்றி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பேக்கிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் வந்து மெட்டீரியல் நம்ம வாங்கி நம்மளே கொடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஐஏசினா அந்த எந்த கம்பெனி என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் எல்லாத்துலேயும் ஐஏசி முத்திரை இருக்கான்னு பாருங்கள். அந்த முத்திரை இருக்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. அதே மாதிரி வேளாண் பொருள்லாம் இருக்குன்னா அக்மார்க் முத்திரை இருக்கும். இந்த பட்டுப்புடைகள்லாம் சில்க் மார்க்கணும் முத்திரை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க மார்க் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒரு புக்கு தர மாதிரி கொடுத்தாங்களா, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படங்கள் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் அந்த எதில் என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்களோ அந்த புக்கில் இருக்கும். அந்த எல்லா புக்கும் ஒரு ஒன்றும் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. இப்போ தருவாங்க, பார்த்துட்டு கேட்குவாங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். என்னுடைய ஆஃபீஸ் வந்து திருச்சி சூப்பர் பஜார், சிங்காரத்தோப்பு சூப்பர் பஜாரில் தான் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நான் நம்பர் தரேன், எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவேன். தேவைன்னா நாங்கள் வந்து கூட செய்வோம். நம்பர் நோட் பண்ணுறீங்களா? 98 94 85 99 89 9894 859989. நீங்கள் எப்போ வேணாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சந்தேகங்கள் கேட்கலாம். வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், அதையும் கேட்கலாம். அதே மாதிரி இப்போ மனித உரிமை மீறல் இருக்கு இல்லையா, மனித உரிமை மீறல் எங்கெங்க நடக்கும்? சிறையில் நடக்கும், ஸ்டேஷனில் நடக்கும். மனித உரிமை மீறல் வந்து அங்கே மட்டும்தானே. நம்மளுடைய உரிமைகள் எங்கெங்கெல்லாம் மீறப்படுதோ அது எல்லாமே மனித உரிமை மீறல் தான். நம்ம மனித உரிமை மீறல் நமக்கு தெரிஞ்சது ஸ்டேஷனு, ஜெயிலு. அது மட்டும் இல்லை, எங்கே நம்ம உரிமைகள் மீறதோ அதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் பயப்படுறது எதுக்கு? ஸ்டேஷன் போனால் மட்டும் தான் பயப்படுவீங்க, மீதி எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு போனால் ஏன் பயப்படுறோம்? ஒன்று தனக்குறையாக நடத்துவாங்க, கேஸை போடுவாங்க, ஜெயிலில் தள்ளுவாங்க, மிரட்டுவாங்க, இப்படியெல்லாம் நமக்கு நிறைய பயங்கள் இருக்குது இல்லையா? அதனால தான் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன்னாலே பயப்படுறோம். ஆனால் முறையாக வந்து ஸ்டேஷனில் வந்து கன்சியூமரை எப்படி நடத்தணும், வர்றவங்கள, ஏன்னா வர்றவங்க பூரா குற்றவாளி கிடையாது, அதை நிரூபித்தாதான் குற்றவாளி. அது வரைக்கும் விசாரணை கைதி தான். நம்ம உள்ள எடுத்தோம்னா அக்யூஸ்டும்போம், ஆனால் விசாரணை கைதி தான். அவங்கள அளவுக்கு மீறி அடிக்கிறது. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் ஸ்டேஷன் உட்காந்துக்கிறது, மரியாதை குறைவாக பேசுறது, இது எல்லாமே வந்து மனித உரிமை மீறல் தான். பாதிப்புங்கிறது நமக்கு நிறைய இருக்குது. பெண்கள் பாதிச்சுன்னா பெண்கள் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆணையத்துக்கு புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மகளிர் ஸ்டேஷன் போகிறோம் இல்லையா, அதாவது பெண்கள் ஆணையம் இருக்குது, அங்கே புகார் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்க நடவடிக்கை அதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. மனித உரிமை மீறலுக்குன்னு அதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா மனித உரிமை மீறல் அவங்க கேஸெல்லாம் நம்ம நிறைய பண்ணலாம். அதனால் நீங்கள் நியாயமாக இருந்து தெளிவாக பேசி தைரியமாக பேசினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். நம்ம பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு இதுக்கு வழி தெரியலையே வழி இல்லையேன்னு இல்லை, எல்லாத்துக்கும் வழி இருக்குது. அது முதல்ல நம்புங்க. வழியே இல்லை, என்ன பண்ணுறதுங்கிற நினைப்பே உங்களுக்கு வேணும்.
எல்லாத்துக்கும் வழி இருக்கு. அந்த வழியை தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிக்கிறது யாருக்கு போய் கேட்கறதுன்னு தெரியாது. கேட்குற ஆள் தப்பான ஆளாக என்ன ஆகும், அதுவும் தப்பாக போயிடும். அதனால நுகர்வோர் விழிப்புணர்வுங்கிறது உங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதும், ஒரு தரமான நுகர்வோரை உருவாக்கி தரமான சமுதாயத்தை உருவாக்கி மிக செழிப்பான சந்ததிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு இது மிகப்பெரிய பலன் கொடுக்கும். இது ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம். நுகர்வோர் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம், எல்லாம் தெரியும். அப்போ இதில் விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும், குடும்ப வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுறதுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நுகர்வோருக்காக சட்டங்கள் 2019க்கு பிறகு மிகவும் பலமாக இருக்கிறதுனால ஏமாற்றும் வியாபாரிகளோ உற்பத்தியாளர்களோ எல்லாம் தப்பிக்க முடியாது. நியாயமான விஷயங்கள் இருந்தால் அதை தப்பிக்க முடியாது. அது மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறையா வாங்கிட்டு வந்தா அப்பா அவங்களா ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்கள போய் நம்ம போய் பழிச்சிக்க முடியாது, கேட்ட பதில் கிடைக்காது, இப்படி நிறையா நம்ம போயிடலாமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, தப்பு நினைச்சு அதில் பழுது இருந்துச்சுன்னா நம்ம ஆதாரத்தோடு இருந்தால் அதை நம்ம ஈஸியாக அவங்கள வர வைக்கலாம் எங்கே இருந்தாலும். இந்த மாதிரி நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கேளுங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனைக்காக நுகர்வோர் நோட்டீஸ் அனுப்பணும். அனுப்பும்போது அவன் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே நம்மளை மிரட்டினாங்க. நீ யார் வேணாலும் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கேஸை ஃபைல் பண்ணோம். மந்திரி கூட இதில் உள்ள இன்வால்வ் ஆனாங்க. ஏன்னா மந்திரி சம்மந்தப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரி. அப்போ அதெல்லாம் மிரட்டி பார்த்தாங்க, போங்கன்னு சொல்லிட்டு கேஸை போட்டு 3 லட்ச ரூபா நஷ்டீடு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு 15,000 தான் அவங்க பண்ண செலவு. 3 லட்ச ரூபா நஷ்டீடு வாங்கி கொடுத்து அந்த பணத்தை அவங்க சத்தம் போடாமல் கோர்ட்டில் கட்டிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மாஃபியா நிறைய நடக்கும். ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் டெய்லி பார்த்தீங்கன்னா வாட்டு தலைவலியில் போனோம்னா பில்லு 5 லட்சத்துக்கு போடுவாங்க, 3 லட்சம் போடுவாங்க, இருக்கிற காசெல்லாம் பிடிக்கிறவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் நிறையா எடுத்துருக்கோம். அது மெடிக்கலில் மருந்து வாங்குறீங்க இல்லையா, மருந்து வாங்கும் பொழுது அதில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிரி டேட்டும் மேனுஃபேக்சர் டேட்டும் கண்டிப்பாக பாருங்கள். டீட்டெயில் ப்ரைஸ் இது எல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்குறது. இதில் எக்ஸ்பிரி டேட்டு கண்டிப்பாக பார்க்கணும். காரணம் என்னென்னா மருந்தில் டேட்டு மாறிடுச்சுன்னா அது நம்ம வயிற்று வலிக்கிற வாங்கினா தலைவலிக்கு சேர்ந்து வரும், தலைவலிக்கு வாங்கினா வயிற்று வலிக்கு சேர்ந்து வரும். எது வேணாலும் எஃபெக்ட் அலர்ஜிங்கிறோம் இல்லையா, இந்த அலர்ஜி எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறதுனால தான். அதனால் மெடிக்கல் போனீங்கன்னா நிச்சயமாக எக்ஸ்பைரி டேட் பாருங்கள். அதே மாதிரி டாக்டர் சீட்டு கொடுத்தா நமக்கு என்னன்னு புரியாது, அது மெடிக்கல் காரனுக்கு மட்டும்தான் புரியும். அதே இல்லாமல் நம்ம போய் என்ன பண்ணுறோம், நிறையா டாக்டர்கிட்டே போகிற அவன் 200 ஃபீஸ் கேட்பான். போய் அவன் தலை வலிக்குதுப்பா, கால் வலிக்குதுப்பா, இடுப்பு வலிக்குதுப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டால் அவன் கொடுக்குறது தான் மருந்து. அதை வாங்கி சாப்பிடலாம். அந்த மருந்துடைய எக்ஸ்பைரி இருக்கா என்னது, அவன் என்ன ஒன்றுனா கொடுக்குறான்னா அதை பார்க்க முடியாது. அதனால் வாங்கும்போது முதல்ல அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க, சரிங்களா? வாங்குங்களா? மெடிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவம்னா அதுக்குன்னு ட்ரக் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட புகார் கொடுத்தால் அவங்க மெடிக்கலில் என்ன பார்த்துட்டு ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி நிறையா மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸு டிஃபார்ம் அப்படிம்பாங்க. அவங்க தான் இதுதான் லைசன்ஸ் அவங்க பேராக போடுவாங்க மெடிக்கலில். அப்போ அவங்க படிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, டிஃபார்ம் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிட்டு அவங்க மாதம் ஆச்சுன்னா ஒரு காசு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும். இதில் என்ன நிறைய இதில் லைசன்ஸ் எல்லாமே அவங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு உரிமம் இல்லாமல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மணலாக இருந்தாலும் சரி, கனிம வளங்களாக இருந்தாலும் சரி, நிறைய கொல்ல போகுது. இதெல்லாம் போக போக என்ன ஆகும், அவங்க காசாக்கிட்டு போயிடுவாங்க. பாதிப்பெல்லாம் நுகர்வோருக்கு தான். நீங்கள் அரசியலாக இருந்தாலும் சரி,
வியாபாரமாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாளராக இருந்தாலும் சரி, எதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முடிவுங்க சரி பண்ணுறது வந்து நுகர்வோர்கிட்ட தான். எல்லாத்துக்கும் சேர்த்து வசூல் பண்ணுறது நுகர்வோர்கிட்ட தான். நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்கதான் நம்ம பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால வந்து எதா இருந்தாலும் உரிமையோடு கேள்வி கேட்கலாம். தட்டி கேட்க தயக்கமே, உண்மையை சொல்லி உரிமையை மீட்போம். அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நம்ம சொல்லிக் கொடுப்போம். விழிப்புணர்வோடு இருங்க. ரைட்டுங்களா? ஏதாவது திருப்பி இது வரைக்கும் பேசணும் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? சார் டைம் ஆச்சு, சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பணும், ஆளை விட்டுக்கிற கிளம்பிடுவோம், அவ்வளோதானே? இப்போ பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தெரியாத விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், நீங்கள் கேள்வி கேட்க கற்றுக்கோங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். கேட்கலன்னா ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும். திருடன் வந்து திருந்த மாட்டான். திருடனை திருந்தணும்னா நம்ம திருந்தணும். இந்த வீட்டுக்கு போனால் கொள்ளடிக்கலான்னு வருவான். இங்கே கொள்ளடிக்க உஷாராக என்ன பண்ணுவான்? ஆகா இந்த வீட்டில் கொள்ளடிக்க முடியாதுன்னு போயிடுவான் இல்லையா? அந்த மாதிரி ஏமாத்த வரவன் எந்த ரூபத்தோடு வருவான். நம்ம விழிப்போடு இருந்தால் ஆகா இவங்களை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஏமாத்துறவன் திருந்தணும்னா என்ன பண்ணணும்? நுகர்வோர் நம்ம திருந்தணும். நம்ம விழிப்போடு இருந்தால் ஏமாத்துறவன் ஆகா இவங்களை ஏமாற்ற முடியாதா, நம்ம ஒழுங்காக குழப்ப கூட்டிட்டு போகலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் எந்த நிறுவனம் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கொடுத்து நம்மளை வந்து ஏமாற்ற நினைச்சாலும் நம்ம போகாமல் அவங்கள புறக்கணிச்சா நிச்சயமாக விளம்பரங்களும் சரியாக கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? நம்ம ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பணமும் நம்முடைய உழைப்பு, நேர்மையாக சம்பாதிச்ச காசு. அதை வந்து ஏமாற்றி வாங்கறதுக்கோ இல்லை தெரியாமல் ஏமாந்து கொடுக்கறதுக்கோ நீங்கள் தயாராக இருக்காதீங்க. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நேர்மையாக நியாயமாக கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டு பதில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க. கேட்டு நீங்கள் வாங்குங்க. ரைட்டுங்களா? இது வந்து வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள் மட்டும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. சினிமா தேட்டர் இருக்கு இல்லையா? சினிமா பார்க்குறீங்களா? பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுவோம்? முதல்ல போன உட்காந்து விளம்பரமாக போடுவான். படத்துக்கு முன்னாடி விளம்பரங்கள் நிறைய போடுவாங்க. அது போல தான் படம் போடுவாங்க. நம்ம வந்து சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போயிருக்கோம். அது என்ன ஆச்சுன்னா 5 நிமிஷம் போட வேண்டிய விளம்பரத்தை 25 நிமிஷத்துக்கு விளம்பரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கான் தியேட்டரில். அவன் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவன் மேலே கேஸை போட்டிருக்கான். நான் சினிமா பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனேன். எனக்கு வந்து இவன் சினிமா காட்டாமல் 25 நிமிஷம் விளம்பரம் போட்டு என்னுடைய 20 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஸை போட்டு, கேஸில் என்ன தெரியுங்களா? 28,000 ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து காசு தேட்டர்காரன் கட்டியிருக்கான். புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்றான்னா, ஒவ்வொன்றுக்குமே ஒரு டைம் இருக்கு. அதை தாண்டி நம்ம உட்கார்ந்து இருந்தால் நம்ம வந்து கேட்கலாம். உன்னால நீ வந்து இப்போ பேங்க், இப்போ நிறைய இருக்கு பேங்க். இப்போ நம்ம வரியெல்லாம் கட்டுறோம், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறோம், சர்வே அளக்கிறதுக்கு வந்து சர்வே பணம் கட்டுறோம். சர்வே பணம் கட்டும்போது இப்போ நிறையா கேஸ் வந்து தெரியுங்களா? சர்வே பணம் கட்டினா 3 மாதமும் கூப்பிட்டுருக்கேன், இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு வராமல் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு கேஸை போட்டு சர்வே கிட்ட பணத்தை வாங்கிட்டு இதனால் கட்டணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு. ஏன்னா ஒரே ஒரு விஷயம்தான், காசு கொடுத்து நீங்கள் கேட்குற எல்லாத்துலேயும் உங்களுக்கு நியாயமான பதிலோ நடவடிக்கையோ இல்லைன்னா நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இதில் எல்லா வகையிலையும் சட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம், பேங்க்லையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த பில்லு இருக்கு இல்லையா, பில்லு வாங்குறீங்க இல்லையா கடையில், பில்லு வாங்கிட்டு இப்போ ஒரு புடவை வாங்கிட்டு வரீங்க. பில்லு வாங்கிட்டு வந்து பில்லையும் வாங்கிட்டு வந்துடுறீங்க. வாங்கிட்டு வந்து புடவை வந்து சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குது, திருப்பி டேமேஜ் இருக்குது, இல்லை இந்த புடவை வேணாம் வேறு புடவை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? அந்த பில்லுலேயே கீழே என்ன கொடுப்பான்? மாற்றத்தக்கது அல்ல போட்டிருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாட் ரீஃபண்டபிள்னு போடுவான். ஆனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி அது வந்து
செல்லாது. இதெல்லாம் பில்லு வந்து காசு கொடுத்து பிரிண்ட் அடிக்கிறவங்க பண்ணுறது. மாற்றத்தக்கது இல்லைங்க, நாங்கள் தான் போட்டுக்கல பில்லு வாங்கி பண்ணீங்களா, அப்பயே நான் பில்லில் இருக்குல்ல கேட்டு இப்போ என்னம்மா வரீங்கன்னு கேட்டால் நீ தனியா இல்லை நாங்கள் நுகர்வோர் கொண்டு போட்டுமான்னு சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களை மாற்றி கொடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா நம்ம பாதிக்கிறத வந்து நம்ம என்ன ஆமாம்மா பில்லு கொடுத்துருக்காங்க அதுலேயே போட்டுருக்காங்க நம்ம தான் பார்க்காம வாங்கிட்டோம் நம்ம தப்பு அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் சட்டப்படி அது வந்து அந்த பில்லில் வந்து அவன் மாற்றத்தக்கதல்ல அப்படின்னு போடுறதுலாம் இல்லை. ரெண்டாவது ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஒன்று போட்டு வச்சிருப்பான், நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்ட்டு. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி மூலம் ஸ்டார்களுக்கு மேலே இப்போ ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஃபுல்லாக அந்த ஆக்சிடென்ட்டுக்காக வந்து எல்லாம் ஃபுல்லாக பணத்தை கட்டி 4-5 வருஷமாக பணம் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த இது கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸை கொடுத்து அதை கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டாங்க. இன்சூரன்ஸ்காரன் என்ன பண்ணுறாங்கன்னா அது இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டான். பண்ண உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 85,000 ரூபா கிட்டத்தட்ட பணம் அப்புறம் ரெடி பண்ணி கட்டி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4 வருஷமா பணம் கட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியலன்னா அவன் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிடுவான். இப்போ நிறைய இன்சூரன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா பணம் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு கோளாறு சொல்லி இதனால உங்களுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி இன்சூரன்ஸ்காரன் நிறைய ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ஒரு கேஸ் ஒன்று நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாதுகாப்புக்காக கொடுக்குறது. இன்சூரன்ஸ் எதுக்கு பண்ணுறோம், எமர்ஜென்சி ஆச்சுன்னா நமக்கு வந்து அந்த நேரத்தில் பணம் இருக்கு இல்லையோ இன்சூரன்ஸ் போட்டோம்னா நமக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த சப்போர்ட் இல்லைன்னா என்ன ஆகும், காசு இருக்கு கட்டிட்டாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பாதிப்பாங்க. அதனால வந்து இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி அந்த எதா இருந்தாலும் நீங்கள் தெளிவாக விழிப்புணர்வு கேள்வி கேளுங்க. வரவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ஃபைனான்ஸ் கொடுத்தா 100 கேள்வி கேட்குறான் இல்லையா, டக்கு டக்கு டக்குன்னு கேள்வி போடுறோம். ஏன்னா என்ன போட்டுக்கணும் ஏதாவது நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அதை பார்த்து நீ தான் கேள்வி பண்ணியாமா, அது எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மோசடி இன்னைக்கு வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அங்கே உங்கள் பேங்க்காரங்க ஃபோன் அடிப்பான், ஏன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு லாக் பண்ண போகிறாங்க, நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி தரோம், இந்த ஏடிஎம்மில் ஒரு 10 நம்பர் இருக்குது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பயந்துக்கிட்டு சொல்லிடுவோம். சொல்லணும் ஒரு ஓடிபி நம்பர் வருமா சொல்லுமான்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் என்ன ஆகும், நம்ம பேங்க்கில் இருக்க பணம் பூரா எடுத்துருவானுங்க. பேங்க்கில் யாரும் இந்த மாதிரி கேட்கறதே கிடையாது. பேங்க்கில்னா நேராக வந்து நீங்கள் பேங்க்கில் சந்தேகம் தான் பேங்க்கில் போய் நீங்கள் விசாரிக்க. ஃபோனில் மிரட்டுறான், ஃபோனில் பயமுறுத்துறாங்கிறதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. அதே மாதிரி பண்ணால் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வராங்க. அப்போ நாங்கள் வீட்டில் இருக்கியா, உங்கள் வீட்லேயே நாங்கள் டிஜிட்டல் முறையில் உங்களை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிப்பாங்க. ஃபோன் அடித்து இப்போ நிறையா வந்து பல கோடி ரூபா அதில் வந்து ஏமாத்துறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பயந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கதையை சொல்லும்போது பயந்துக்கிட்டு 2 விஷயம் பண்ணுவீங்க. ஒன்று அவன் சொன்ன கதைக்கு பயப்படுவீங்க, இன்னொன்று என்னன்னா இது எங்கள் பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சால் நம்மளை எதாவது நினச்சிடுவாங்களோ, அவங்களுக்கு தெரிஞ்சு எதாவது பண்ணிடுவாங்களோ அந்த பயம் வேறு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயத்தை இவங்க என்ன பண்ணுவான், இப்போ ஏதாவது காசு கொடுத்தா என்னை விட்டுருப்பா அப்படிம்போம். அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்தான் டிஜிட்டல். அதனால டிஜிட்டல் அரெஸ்டாக இருந்தாலும் சரி, பேங்காக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எந்த தப்பாக இருந்தாலும் சரி போர்டாக நிற்க கற்றுக்கோங்க. முக்கியமாக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. பயந்துக்கிட்டு இப்போ நிறைய இந்த பாலியல் ஸ்கூலுகளெல்லாம் இப்போ இந்த பிரச்சனை தான். நம்ம சொன்ன பயந்துக்கிட்டு சொல்கிறது பயந்துக்கிட்டு இருக்கிறது தான். அதனால பெரிய விபத்தெல்லாம் வருது. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் டிஜிட்டல் அரெஸ்ட்டு, டிஜிட்டல் மோசடி, ஆன்லைன் மோசடி எல்லாமே வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ சீட்டு என்ன போடுறாங்க, அன்ஃபேர் டேக்ஸ் ப்ராக்டிஸ், நேர்மையற்ற வணிக நடைமுறை. இது நுகர்வோர்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அன்ஃபேர் டேக்ஸ் ப்ராக்டிஸில் இப்போ சீட்டு போடுறோம், குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து நம்ம வந்து நுகர்வோர்கள் மூலியமா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நிறைய சீட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு போடுறாங்க, தீபாவளி ஃபண்டு பிடிக்கிறாங்க, குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ப்ரைஸுங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய போட்டு என்ன பண்ணுறாங்க, டெய்லி வசூல், வார வசூல், மாத வசூல்லாம் வசூல் பண்ணி கடைசியில் முடியாத டைமில் என்ன ஆகும், ஓடி போயிடுறாங்க. அப்போ நம்ம தீபாவளியும் சுகமாக போயிடும், தீபாவளி ஃபண்டும் போயிடும். தீபாவளி மட்டும் இல்லை, பட்டாசு வெடிக்கிறதுக்கு தனியாக பணம் கட்டுவோம், அவன் பட்டாசுக்காரன் அதுவும் போயிடுவான்.
டோட்டலாகவே லாஸ் ஆகிடும். அது மாதிரி குழுக்கள் முறையில் சீட்டு, இதில் சீட்டுக்கெல்லாம் சில சிஸ்டம் இருக்குது. சீட்டு நடத்துறதுனா முறையாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி, சீட்டு வந்து 1 லட்சம் சீட்டா 5 லட்சம் சீட்டா என்ன சீட்டுன்னு சொல்லிட்டு அந்த சீட்டெல்லாம் நம்ம போட்டு அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு சேஃப்டியாக தான் வந்து அவங்க நடத்தணும். அது என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்ச ரூபா சீட்டை ஒன்று வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பானுங்க. அதை வச்சு 10 இது நடத்துவாங்க. ஒரு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 10 நடத்துவோம். ஆனால் ஒரு குரூப்புக்கு தான் போகலாம். இப்போ ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க, பர்மிட் இந்த எல்லாம் பர்மிட் என்ன பண்ணுவோம், ஒரு பஸ்ஸுக்கு தான் பர்மிட் வச்சுருப்பாங்க. அந்த பர்மிட் வச்சுக்கிட்டு 5 பஸ்ஸை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் அந்த ஒரு பர்மிட் காப்பி ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு பர்மிட் போயிடுவோம். ஏன்னா 5 மணிலாம் போகிறது இல்லைல்ல, நைட்டே இங்கே போகும். அதே நைட்டில் காலையில் அங்கேருந்து ஒன்று வரும். இவன் போகிறவனா அதே பர்மிட்டை காட்டுவான், வர்ற பஸ் அதே பர்மிட்டை காட்டுவான், இடையில வேற ஊருக்கு போனால் அந்த பஸ்ஸும் இந்த பர்மிட்டை காட்டுவான். இந்த மாதிரி கவர்மெண்ட்டை ஏமாத்துறது வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த வாய்க்கால், சாலை, ரோடெல்லாம் இருக்கு இல்லையா, ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு போனால் ஒரு குவாலிட்டி இருக்குது. இவ்வளோ ஜல்லி, இவ்வளோ தாறு, இவ்வளோன்னு கணக்கு இருக்குது. இப்போல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் தான் உனக்கு ரோடு போட்டு 1 மழை வந்தாலும் பேர்ந்துட்டு போயிருதா. இப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் யார் காசு? மக்களுடைய காசு, நம்ம காசு. மக்கள் யாரு? நம்ம தான் மக்கள். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு பணமும் முன்னாடியாவது சில பேர் இப்போ வந்து நம்ம இட்லி சாப்பிட்டு கூட வரி கட்டிடணும் இல்லையா? ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறோம், பில்லு ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு 9 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 9 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு வரி வாங்குறோம். அப்போ நம்ம கொடுக்குற வரியெல்லாம் சேர்ந்து தான் இவங்க எல்லா வரியும் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு. அதனால துணிஞ்சு கேளுங்க. ரைட்டுங்களா? எல்லாம் டல் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? கட்டி கேட்க தயங்கக்கூடாது. கட்டி கேட்டா திருப்பி நம்மளை தட்டிடுவாங்கன்னு பயப்படவும் கூடாது. நீங்க வந்து என்னன்னா, இப்ப நேற்று நடந்தவங்க இந்த போதை இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கீங்க. நாங்க போய் சொன்னோம்னா வந்து எங்களை மிரட்டுவாங்க, ஆளை வச்சிருப்பாங்க அப்படின்லாம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்து சொன்னாங்க. அதுக்காக என்ன சொன்னாங்க, நீங்க கம்ப்ளைண்ட்டை வந்து லோக்கல் ஸ்டேஷனில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஷனாக உங்களுக்கு டீலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து என்னையா நீங்கள் பண்ணுறதை வந்து இந்த பாட்டி வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்னென்னு பாருன்னா இங்கே போய் பண்ணிகிட்டு இருப்போம். இதே கம்ப்ளைண்ட்டை ரெக்கார்டு நீங்கள் வந்து கமிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிங்க, எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பிங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன பண்ணணும், அங்கேருந்து கேட்பான். அப்போ இவனுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் தெரியாது. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளைண்ட்டை யார் பண்ணான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ நமக்கு சேஃப். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்ணால் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா, ஒரு 5 லட்ச ரூபா கேட்டால் நஷ்டீடு போட்டால் என்ன ஆகும், 40,000 ரூபா நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபஸ்ட்டு கட்டணும். அப்புறம் வக்கீலாம் 50,000 ரூபா செலவு பண்ணால் தான் நீங்கள் 5 லட்ச ரூபா கேட்க முடியும். ஆனால் நுகர்வோரில் வந்து 50 லட்சம் வரைக்குமே நீங்கள் ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நஷ்டீடு வந்து கேட்கறதுக்கு செலவுகள் ரொம்ப கம்மி, ஈஸியாக கேட்கலாம். இதுக்கு நீங்கள் வக்கீலெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளே வந்து போய் கொடுத்தா நம்மளே ஆர்குமெண்ட் பண்ணலாம். அதுதான் இப்போ நுகர்வோர் வந்து வக்கீல் தேவையில்லைங்கிறது அது முக்கியம். ஆனால் எதுக்காக நம்ம வைக்க வைக்கணும்னா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எந்த செக்ஷனில் போட்டால் சரியாகுமோ அது போட்டு நமக்கு செய்வாங்க. அதனால நம்ம இது நிறைய இப்போ நெட்டில் நெட்டில் வந்து நீங்கள் கன்சியூமர் ஆக்ட்னு போட்டாலே 2019 போட்டாலே உங்களுக்கு எல்லா கதையும் இப்போ நான் சொன்னது மாதிரி 10 மணி கதை வரும். எல்லாமே நீங்கள் அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்கணும். எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் இருக்குது, நெட்டில் இருக்குது, எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அது படிக்கிறதுக்கோ அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு புரியல. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பல பேருக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கலாம். நமக்கு இருக்கிறதுனால நீங்களே சுற்றி இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பசங்களுடைய குவாலிட்டி மாறும். அவங்களுடைய குவாலிட்டி அவங்களுடைய டெவலப் பண்ண. தட்டி கேட்க தயக்கம் ஏன்? உண்மையை சொல்லி உரிமையை மீட்போம். நுகர்வோரே விழித்திடுங்கள், நுகர்வோரே விழித்திடுங்கள்.